no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சிக்ஸர் முதல் பாதிலே சிக்கர் அடித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படிலாம் பேசி 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 இப்போ அவரை கூப்பிட உட்கார வச்சிட்டீங்க. பாவம் அவரே ஜெயிக்கல. இதை பாருங்க, நான் அவருக்கு நீங்க வருத்தப்படுறீங்க. உங்க நிலைமை என்ன? ஏங்க இருந்த நாளும் போச்சு. ஏங்க ஒண்ணு போஜராஜன் பாவம் அவருடைய சொந்த செல்வாக்குல நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணல. பிஜேபி இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தினாலும் உட்கார்ந்து அமித்ஷா ஃபார்முலா, அமித்ஷா சாணக்கியத்தனம், அமித்ஷா வியூகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் கூட சொன்னேன் சார், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சார். அமித்ஷாவது ஊரு பூரா அமித்ஷா ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலாம். எந்த கேள்வி வேணா கேளுங்க, நான் கூட சொன்னேன்னு டாக் போடாது. நான் சொன்னேன் 2014 நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? பிஜேபி வராதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆமா. 2019 அதான் சொல்லியிருப்பீங்க. 2024 அதான் சொல்லியிருப்பீங்க. நீங்க வைத்தறிச்சல் பிடிச்ச ஆள் மாதேஷ். தமிழ் மொழி கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு சொல்லுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் மொழி கட்டாயம்னு சொல்றீங்களா, இந்தி கட்டாயம்னு சொல்றீங்களா, சமஸ்கிருதம் திணிக்க இந்தி பாக்குறீங்களா? கட்டாயம், சமஸ்கிருதம் கட்டாயம்னு ஒரே ஒரு இடத்துல நீங்க காட்டுங்க, நான் பிஜேபி விட்டு வெளில வந்தேன். தமிழ்நாட்டின் மொழி கொள்கை இருமொழி கொள்கை, வெங்காய கொள்கை. வெங்காய கொள்கை உங்களுக்கு யார் இந்த கொள்கையை கத்து கொடுத்தா? இந்த கொள்கையை வடிவமைச்சதே அண்ணாதுரை தான். அண்ணாதுரை இந்திய எதிர்ப்பு தான் தன்னுடைய கொள்கைன்னு சொன்னாரு, மும்மொழி கொள்கையை சொல்லல. ஏன் 3 மொழி படிக்க கூடாது? அது என்ன கொள்கை? மானங்கட்ட கொள்கை சார். தேவைன்னா படிச்சுக்கலாம் சார். நம்ம தேவைன்னா யாரும் தடுக்கல இல்ல. தடுத்துட்டீங்களே மகேஷ். அதை காரணமா வச்சு என் ஊருக்கு கிடைக்க வேண்டிய 1000 பள்ளிகளை கெடுத்துட்டீங்களே மகேஷ். தமிழகத்தில் யாராவது இஸ்லாத்தை வேறு இருப்போம்னு பேச முடியுமா? கிறிஸ்தவத்தை வேறு இருப்போம்னு பேச முடியுமா? ஆனா இங்க சனாதன தர்மத்தை வேறு இருப்போம்னு பேச முடியுது. இங்க இருக்கிற இந்துக்களுக்கு அந்த ஃபீலிங் கிடையாது. ஓப்பனா சொல்ல, இங்க இருக்கிற இந்துக்களுக்கு சொரணை கிடையாது. இன்னைக்கு தேசியமோ தமிழ் தேசியமோ திராவிடமோ எதுவுமே இல்லாமல் வாக்கு செலுத்தி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குல்ல, அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்கல்ல. இதையெல்லாம் எதையுமே வியூ பண்ணலையே. இந்த கூட்டத்துக்கு மத்தியில இந்த ஒரு விழிப்புணர்வை எப்படி உங்களால் உருவாக்கி விட முடியும்? கஷ்டம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வார்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஆயிடுச்சுல்ல? ஆமா, எலெக்ஷனுக்குலாம் முன்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடி அதே இடத்துல தான் இருக்கீங்க. அதுவும் இருந்ததையும் இழந்துட்டீங்க. ஆமா, இவர் அமெரிக்கா ஜனாதிபதி ஆயிட்டாரு. ஏங்க, எங்க நிலைமையோட உங்க நிலைமை மோசங்க. ஒன்றும் கிடையாது. நான் பத்திரிகையாளர். நான் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர். எப்பவும் போல யார் உட்காந்தாலும் கேள்வி கேட்பேன். சரிங்களா? இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்னோட வேலை போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு. என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க சொல்லுங்க? என்னது? என்கிட்ட என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? இல்ல மதேஷ், திமுக தோத்து போச்சு. ஆனா பார்த்து வித்தியாசம் பார்த்தேன். என்ன? திமுகவுக்கு ஆதரவா இருந்தீங்க, ஊபி மாதேஷா இருந்தீங்க. இப்போ அனில் மாதேஷா மாறினீங்க, பார்த்தேன். என்ன ஊபி மாதேஷ் அனில் மாதேஷ்? இல்ல மதேஷ், திமுகவுக்கு ஆதரவா எழுதிட்டு இருந்தீங்க. உண்மையின் பக்கம் நிப்பேன். ஏது நீங்க? ஆமா, உண்மையின் பக்கம். இப்ப அனைவரின் பக்கமும் நிக்கிறேன். அதுல உங்களுடைய போஸ்ட் ஒண்ணு பார்த்து எனக்கு வாய் விட்டு சிரிச்சிட்டேன் மதேஷ். இந்த முதல்வர் சிக்ஸர் அடிச்சாரு, இதெல்லாம் அப்படியெல்லாம் போட்டுதான் அவரை வீழ்த்திட்டீங்களே. அப்பெல்லாம் போட்டதே நீங்க தானே? நான் போட்டேனா? நான் என்னோட வீடியோ எடுத்து பார்க்கலாமா? உண்மையிலேயே நான் அந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு நான் அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க அத பாருங்க, உங்களுடைய பர்சனல் பேஜ் தான் உங்களுடைய வியூ. ஆதன்ல இருக்கிற தம்ப்நெயில் ஆதன் மீடியாவோட வியூ. நான் அப்படி எழுதுனா நீங்க எழுதிருக்கீங்க. நான் தூக்கி அடித்த ஸ்டாலின் எங்கயாவது அடிச்சிருக்கேன்? அந்த வார்த்தைனா வெறுபாட்டமாவா? பதறி அமித்ஷா, எகிரி அடித்தன்னு போட்டிருப்பீங்க. நான் அப்படி எல்லாம் பண்ணல. எகிரி அடித்த ஸ்டாலின் எல்லாம் நான் என்னைக்கு தலைப்பு போடல சார். கடந்த 5 வருஷத்துல நான் போடல. நான் ஆதன கொடுங்க, உங்களுடைய பர்சனல் இது அப்படி கூட நான் எழுதல. என்னோட பர்சனல் பேஜ்ல கூட எல்லாம் எழுதிருக்கீங்க. நீங்க உங்கள மாதிரி ஆளுங்க தான் இது மாதிரிலாம் சொன்னது. சிக்ஸர் முதல் பாதிலே சிக்கர் அடிச்ச முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படிலாம் பேசி 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 இப்போ அவரை கூப்பிட உட்கார வச்சிட்டீங்க. பாவம் அவரே ஜெயிக்கல. இதை பாருங்க, நான் அவருக்கு நீங்க வருத்தப்படுறீங்க. உங்க நிலைமை என்ன? ஏங்க, இருந்த நாளும் போச்சு. ஒண்ணு போஜராஜன் பாவம் அவருடைய சொந்த செல்வாக்குல நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணல. இல்ல நீங்க தான் சொன்னீங்க. நாங்க திமுகவை இந்த தடவை தூக்கி எறியணும் தான் நாங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். நீங்க தூக்கி எறியல. எப்படி நாங்க எங்களால நடக்கல. ஆமா, ஆனா நாங்க நினைச்சது உங்களால நடக்காதுன்னு நான் அப்பவே சொன்னேன். ஐயோ மதேஷ், நீங்க தாவேகாவன்ற ஒரு கட்சி வரும்னு கூட நீங்க சொல்லல.
ஆனா அதை மட்டும் நீங்க என்ன அப்பயே சொன்னீங்க. நான் அதுலயுமே 2-3 எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு சொன்னேன். எம்எல்ஏக்கள் அதெல்லாம் இந்த பாருங்க, வருவாங்க. இந்த பாருங்க வந்துகிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல, ஓப்பனா பேசுவோம். ஓட்டு போட்டவங்களே எதிர்பார்க்கலைங்க. சரி 23ஆம் தேதி ஒரு பையன் ஃபோன் பண்ணா, என்னடா அண்ணா நான்லாம் விசில் தானே போட்டான்னா. 4ஆம் தேதி அவன் ஃபோன் பண்ணி நான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறான். நீ தானடா ஓட்டு போட்டேன்னா. இல்லை நான் ஓட்டு போட்டேன்னா ஆனால் ஜெயிப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. ஓட்டு போட்டவங்களே எதிர்பார்க்கல. ஓகே, இது வந்து ஒரு தமிழக அரசியல் வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம். என்ன யாரும் எதிர்பார்க்கல. என்ன மாதிரி ஜெனியூனான ஆளுங்க ஓப்பனா உண்மையை சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்குன்னு அந்த விவேக் காமெடி ஒன்று இருந்துறீங்களா, ஒரு ரவுடியை வந்து அந்த ஹீரோ பிடிச்சிருவாரு, அந்த மேலே உயர் அதிகாரி வந்து பாராட்டுவார். உடனே விவேக் வந்து டக்குன்னு அந்த மாடுலேஷன் நம்ம சும்மா ஒரு 6 மாசமா இந்த ஆப்ரேஷனை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் சார். அந்த மாதிரி திமுகவுக்கு நல்லா சால்ரா கொடுத்துட்டே இருந்துட்டு டக்குன்னு தாவேகா ஜெயிச்சோடனே சுமார் 6 மாசமா அந்த பக்கம் மாறிட்டீங்களே மதேஷ். நான் மாறவெல்லாம் இல்லைங்க சார். நான் வந்து இல்ல சில அமைச்சர்களுடைய செயல்பாடை எனக்கு நல்லா இருக்குன்னு நான் பாராட்டுறேன். அவ்வளவுதான். மனசு இருக்குல்ல. சேகர் பாபு எல்லாம் நல்லா இருக்காருன்னு என்கிட்ட சொன்னீங்களாங்க. நீங்க பேசுனீங்க, பேசுனீங்க, எல்லாம் போச்சு. இதுல பிஜேபி சார் எங்களுக்கு என்ன சார், நாங்க என்ன ஆட்சி பிடிக்கிறதுக்காக இந்த தடவை இருந்தோம். நாங்க ஆட்சி பிடிக்கிறது 4 ஆகும்னு எங்களுக்கு தெரியும். 4 இல்ல வருடமாகும், நீங்க என்ன ஒரு யுகமாகும். மாதேஷ் நான் என்ன இப்ப இதே மாதிரிதான் தாவேகா பார்த்து சிரிச்சிங்க. நான் சிரிக்கல. அவங்க ஆட்சி நீங்களா சிரிச்சிங்க மாதேஷ். பாருங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நம்மலாம் கேமராவா பண்ணிட்டு என்ன நல்லா பேசணும்னு தெரியும். சும்மா இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக மாறி மாறி பேசக்கூடாது. என்ன மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கும். நான் ஒரே மாதிரி தான் சார் இருக்கேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இதை பாருங்க அப்படியே மாத்திட்டீங்க. எனக்கு தாவேகாவில் இருக்கிற இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது என் நண்பர்கள். அதுல எல்லாம் 4-5 பேர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அதுல ஒரு 4-5 பேர் இன்டர்வியூ கேட்டு நீங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. என்ன பண்றது, அதெல்லாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். கொஸ்டின் நம்ம ஒருத்தர் நம்ம இதே பேசிட்டு இருக்கோம். நீங்க கேள்வி ஏதா இருந்தா கேளுங்க. பிஜேபி இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தினாலும் உட்காந்து அமித்ஷா ஃபார்முலா, அமித்ஷா சாணக்கியத்தனம், அமித்ஷா வியூகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் கூட சொன்னேன் சார் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சார். அமித்ஷாவது ஊரு பூரா அமித்ஷா ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலாம். எந்த கேள்வி வேணா கேளுங்க. நான் கூட சொன்னேன்னு டாக் போடாதீங்க. நான் சொன்னேன் சார், நான் சொன்னேன். ஏங்க நான் என்ன அமித்ஷா சாணக்கியத்தனம் எல்லாம் இங்க எடுக்கல. உங்க பேட்டிலயும் திரு பாண்டே அவர்கள் பேட்டிலயும் நான் பதிவு பண்ணிட்டே இருந்தேன் சார். அமித்ஷா ஃபார்முலா இங்க செட் ஆகல. 2014ல நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? பிஜேபி வராதுன்னு சொல்லிருப்பீங்க. ஆமா. 2019ல அதான் சொல்லிருப்பீங்க. 2024ல அதான் சொல்லிருப்பீங்க. நீங்க வைத்தறிச்சல் பிடிச்ச ஆள் மாதேஷ். உங்க பேச்சு எப்படி நான் எடுத்துக்க முடியும்? உங்களுக்கு பிஜேபினா பிடிக்காது. நீங்க ஊபி. இப்ப வந்து என்ன கட்சினே தெரியல. பார்த்தா தான் ஏதோ ஒரு மாதிரி தெரியுது. எனிவே உங்களுக்கு பிஜேபி பிடிக்காது. அப்புறம் வேற எதுவும் இல்ல சார். இங்க வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க சார். அந்த ஊபி இல்லைங்க, ஊபி உடன்பிறப்பு. அங்கேயும் ஊபிலையும் யோகி ஆதித்யநாத் இந்த முறை போயிடும் போலதான் தெரியுது. இப்ப பாருங்க அகிலேஷ் ஒருவர் போல. இப்ப அதான் ஐயோ சிரிக்கிறீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன் மதேஷ், இப்படிதான் சிரிச்சு வைங்க. அப்பதான் நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரீல்ஸ் போட்டு உங்களை கலாய்க்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். ஏன்னா உங்களை கலாய்க்கிறதுக்குனே தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் வெறியோட காத்துட்டு இருக்கு. சரி, இதை போட்டீங்கன்னு வைங்களேன், உத்தரப்பிரதேசத்தினுடைய வெற்றி செய்திக்கு அப்புறம் இந்த அப்படியே இல்ல இப்ப கிரவுண்ட் அங்க அப்படிதான் இருக்கு. நம்ம உடனே ஊபி மதேஷ் உங்களுக்கு தமிழ்நாட பத்தியா ஒண்ணும் தெரியல. இல்ல உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு பத்தி எனக்கு இப்ப நீங்க நினைச்சீங்களா டிவிக்கு ஜெயிக்கும்னு? நீங்க திமுக வரும்னு ஒத்த கால நின்று பல பேர்கிட்ட பந்திங்க சுத்திட்டு இருந்த ஆளு எங்களுக்கு தெரியாதா எல்லாம். நீங்களே அதிர்ச்சி தோல்வி முக்காடு போட்டு மூலையில உட்காந்துருக்கீங்க. இதுல எங்க கிட்ட வந்துட்டீங்க. நாங்க என்ன வாங்கினதே 27 சீட்டு. அதிகபட்சமா நாங்க அதிகபட்ச வெற்றினா கூட 27 சீட் தான் நாங்க ஜெயிச்சிருக்க போறோம். எங்களுக்கு என்ன கிடைக்குது? 27 வாங்கி மதேஷ் அதிகபட்ச வெற்றினா என்ன தெளிவா தமிழ்ல தானே பேசுறேன். புரிஞ்சது சார். ஆனா அவ்வளவு வர மாட்டீங்க சார். அது ஐயோ மதேஷ், அது உங்க வைத்தறிச்சல். நீங்க தான் நாங்க இப்ப 3 எலெக்ஷன் நாங்க ஜெயிச்ச எலெக்ஷன் நீங்க ஜெயிக்க மாட்டேன் தான் சொன்னீங்க. நீங்க வந்து அந்த என்ன சொல்றது, துக்க வீடுகள்ல அந்த மாரடிச்சுன்னு அழுவாங்கல்ல பெண்கள், வயதான பெண்கள், அந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராக நீங்க மாரடிச்சு அழுவுறாங்க சார். வாங்கின 27மே அது வந்து ஓடாத வண்டியை உங்களுக்கு தள்ளி விட்டாங்க. ஐயோ மதேஷ் கரெக்ட். பல விமர்சனங்கள் வந்ததுதான். ஆமா கரெக்ட், விட்டுருங்க. பண்ருட்டி எல்லாம் உங்களுக்கு வாங்கியிருந்தா நீங்க ஏதாவது ஜெயிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். உங்களையும் உட்கார வச்சாங்க. இல்ல நான் அப்படியே திமுக பக்கம் வாங்கலாம். திமுகவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தோக்குறதுங்கிறதுல அரிதிலும் அரிதான நிகழ்வு தமிழகத்துல. இந்த முறை என்னன்னா, முதலமைச்சர் தோக்குற நிகழ்வுகள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அலை இருக்கும் பாருங்களேன். தம்பி அந்த ஃப்ரேமுக்கு லாக் பண்ணிக்கோங்க. என்ன சிரிச்ச முகமா இருந்த மூஞ்சி திமுக பத்தி பேசின உடனே உருன்னு ஆகி போச்சு பத்தியா. அதான் மதேஷ் எனக்கு வேணும். அதை அதை பார்க்கும் போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க,
ஐயோ 2.0, ஐயோ திராவிட மாடல், நாங்கள் அப்படியே கீழ்ச்சிட்டோம், கேப்பை நட்டுட்டோம், அப்படியே இந்த திட்டம் அந்த திட்டம், தமிழக மக்கள்லாம் சுபிட்சமாக இருக்காங்க, திமுக குத்துன்னு குத்த போகிறாங்க. நீங்கள் இப்படி ஆகிப்போச்சே மாதேஷ். சரி, அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாருங்க மாதேஷ், உங்களுடைய ஃபேவரட் முன்னாள் அமைச்சர், நீங்கள் கூட ரசிகர் மன்றம் வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க அவருக்கு, சேகர் பாபுக்கு. அவர் முகத்தை பார்க்கணுமே அன்னைக்கு. உண்மையிலேயே கடவுள் இருக்கான். அதுக்கு வாங்க இங்க ஒரு சார் பிஜேபி சார் நாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்காக நாங்க திமுகவை தூக்கி எறியணும்னா நாங்க நின்னோம். ஏன்னா இது மக்கள் விரோத, இந்து விரோத, தேச விரோத, மக்களை வந்து போதைப் பொருள் புழக்கத்தினால பாழ்படுத்தி இருக்கிற மிக மோசமான, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிற மிக மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்று மக்கள் நினைத்தார்கள். மக்கள் நினைப்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சோம். எப்படி பார்த்தாலும் மக்களுடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது. ஆனா நீங்க பின்னாடி போயிட்டீங்களே, பின்னடைவை சந்திச்சிருக்கீங்களே. விஜய் சூறாவளியா அடிச்சுட்டு வந்ததுல நீங்க எல்லாம் காணாமே போயிட்டீங்க சார். நீங்களாம் இல்ல, இருக்கிற இடம் தெரியல. இப்போதைக்கு கட்சின்னு ஒண்ணு வச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கலாம், ரன் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் மதேஷ், நான் என்ன சொல்றேன், இதை வந்து யாராவது ஒரு நியூட்ரலா ஒரு ஆள் சொன்னாங்கன்னா ஒருவேளை உண்மை இருக்கான்னு கூட யோசிக்கலாம். பிஜேபி மேல வாழ்நாள் வைத்தறிச்சல் பிடிச்ச மாதேஷ் வேற என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு நரேந்திர மோடி ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து யோகி ஆதித்யநாத்தே உத்தரப்பிரதேசத்துல தோத்துருவாருன்னு சொல்றீங்கன்னா எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கும். அப்படி இல்ல சார், நான் அடுத்து எங்க 2024 என்ன சொன்னீங்க, 2019 அடுத்த தேர்தல், 2014 அடுத்த வருஷம் தொடக்கத்திலே வர தேர்தல், இந்த 3 தேர்தல் நாங்க ஜெயிச்சு இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கோம். இங்க தமிழ்நாடு, நீங்க மத்த ஸ்டேட்டை விட்டுருங்க. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. அதான் இல்லையே, உங்களுக்கு இல்லையே. பிஜேபி தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லையா? இல்ல, தமிழ்நாடு இந்தியாவுல இருக்கு சார். பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல பெரிய ஹோல்டு இல்லையே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, வேக வேகமா கூட்டணி வச்சாரு. நீங்க பாருங்க, நீங்க இந்த ஃபார்முலா எல்லாம் ஏமாதேஷ் கதறிட்டு இருங்க. நீங்க அதுக்கு வர மாதேஷ் முடிஞ்சு போச்சே. அவரே அமித்ஷாவே வரல திரும்ப. மாதேஷ் நான் என்ன சொல்றேன், அது அந்த விஷயத்துக்கு நான் வரேன். இது வரைக்கும் பிஜேபி இந்த இடத்துல இல்ல சார். எனக்கு பிஜேபி பிடிக்காது, இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிக்கும் சொல்லியிருக்கீங்களா? எனக்கு பிஜேபி பிடிக்காது, 2024 ஜெயிக்கும் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் எப்பயுமே பிஜேபிக்கு எதிராக இது அது என்னது இது மாராட்சின்னு அழுகுற ஆள் மாதேஷ், இப்படிதான் பேசுவீங்க. அப்படி இல்ல, மீண்டும் 2029 மோடி பிரதமர் வேட்பாளர். எனக்கு என்னன்னா, நான் சொல்றேன் ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு என்னன்னா, மீண்டும் நீங்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆதரித்து பூசணை செய்த திமுக நீங்க கூப்பிட உட்கார்ந்துருக்கே. இல்ல, நீங்க கேட்டதை நான் சொல்றேன் சார், நான் பதிவு செய்யறேன். அப்போ 2029 மோடி பிரதமர் வேட்பாளர்னா மோடி ஜெயிப்பார் சார். அப்ப உங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் நீங்க நான் ஆசையா வந்தேன் சார். ஏன்னா ராகுல் காந்தி பாருங்க திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருல, தோல்விதான் இனி. பழைய அந்த உடன்பிறப்பு வெளில வராரு இப்பதான். கமான் வெரி குட். இப்படிதான் இருக்கணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்க கட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கணும் மாதேஷ். இப்பதான் நீங்க கரெக்டா பழைய மாதேஷா பேசுறீங்க. கட்சியை சார்ந்தவனு நான் இல்ல. நீங்க இப்பதான் பழைய மாதேஷா பேசுறீங்க. இதுதான் நான் விரும்புறேன். தோக்குதோ ஜெயிக்குதோ இருக்கு. அப்படி இல்ல சார், ராகுல் காந்தியே மோடி, நீங்க அறிவாலயத்தை விட்டு பணியூருக்கு போற மாதிரி ராகுல் காந்தியே மோடிக்கு நிகரானவரா நான் பார்த்தேன். இல்லன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு இப்போ, ரைட்டுங்களா? அப்ப மறுபடியும் மோடி தான் வருவாரு. கேவலமா பண்ணிட்டாங்கல்ல உண்மையிலே. மறுபடியும் மோடி தான் வர்றது இல்ல. அதாவது ராகுல் எடுக்கிற எல்லா முடிவும் மோடிக்கும் பிஜேபிக்கும் சாதகமா இருக்கு. இது ஆமாமா. அது இப்போ இவங்க பண்ணது ஒரு தார்மீக அடிப்படையில் நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? இந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பண்ணது. பட் இன்னொரு தேர்தல் வந்துடக்கூடாது, மறுபடியும் குறுக்கு வழியில ஆளுநர் மூலமா பிஜேபி ஆட்சி செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவை தான் திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. இப்போ வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டியதானே கம்யூனிஸ்ட் மாதிரி? அப்படி இல்ல, ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. வேணாம்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. இல்ல, அது தேவைதான். ஏன்னா அவங்க பெரும்பான்மை இல்லாத நிலையில இருக்காங்க. இவங்களை ஒரு சேஃப்டியா உட்கார. நீங்க பனையூருக்கே போறீங்க, நான் விசிகாவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வரேன் சார். விசிகாவுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய கட்சி, அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய கட்சி சார். பாருங்க, இந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது, மக்கள் கொடுக்கணும் அங்கீகாரம். இதை கொடுத்துருக்காங்கல்ல. தாவேகா வேணான்னு விசிகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, இன்னைக்கு தாவேகா அமைச்சர்கள் இருக்கு, சிறப்பா செய்வாங்க மக்கள் பணி. ஐயோ, சிறப்பா செய்வாங்க. இப்படிதான் மாதேஷ் நீங்க வந்து சேகர் பாபுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. இப்படிலாம் 5 வருஷம் திமுகவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கூப்பிட உட்கார வச்சிங்க. இப்போ இவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அப்படி இல்ல சார், இங்க பிஜேபி வராம சிறப்பா அவங்க செய்றாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் சேர்ந்து சிறப்பா செஞ்சு கூப்பிட உட்கார வச்சீங்க. 108ன்ற நம்பர், அந்த நம்பர் மேஜிக் நம்பரா மாறாமல் இருந்துச்சு. நல்ல வேளை பிஜேபி ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ வின் பண்ணியிருந்தா இங்க வேறு அரசியல் எல்லாம் நடந்திருக்கும். அது ஒன்னா இருக்கும் தான் அந்த அரசியல் இங்க வராம இருக்கு. நீங்க எவ்வளவு வைத்தறிச்சல் பிடிச்ச ஆள் பாருங்க, எவ்வளவு பாருங்க. உங்களுடைய நோக்கம் என்னன்னா
எங்க எது நடந்தாலும் பிஜேபியை பத்தின உங்களுடைய வைத்தறிச்சல் மாற போறது வைத்தறிச்சல் கிடையாது. சரி, நான் ஓப்பனா சார் ஒரு 5-6 ஜெயிச்சிருந்தா வேற மாதிரி. நான் ஓப்பனா அடிச்சு ஓப்பனா உடைச்சே பேசுறேன். உங்களுக்கு பிஜேபி மேல என்ன வருத்தம் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல, இது வேற புழுவாதீங்க உங்களுக்கு. சார் இதெல்லாம் எங்க பிஜேபி மேல எனக்கு வருத்தம் சார். சொல்லுங்க, நீங்க உடைச்சு பிஜேபில தான் எனக்கு நண்பர்களே அதிகம். அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. பிஜேபியில நண்பர்கள் அதிகம், இதெல்லாம் நான் கேட்கல உங்களை. சரி, உங்களுக்கு என்ன இப்ப பிஜேபி மேல ஏன் இவ்வளவு வைத்தறிச்சல்? எனக்கு வைத்தறிச்சல் இல்ல, கேள்வி தானே கேட்கிறேன். இல்லைங்க, ஆயிடக்கூடாது. ஐயோ, நீங்க 10 எம்எல்ஏ வந்துருந்தீங்கன்னா நீங்க ஆதரவு கொடுத்திருப்பீங்க. ஆதரவு இல்ல, தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டு மாதேஷ், இதுக்கு பேர் வைத்தறிச்சல். ஏன்னு கேக்குறேன். ஏன் அந்த பயம்? நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே திமுக இருக்கிற எல்லா கட்சியும் பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது. இன்னைக்கு பாருங்களேன், திமுக கூட ஆளுகிற தாவேக்காவை ஒரு இடத்துல ஆதரிக்குது. தாவேக்கா இன்னொரு திமுகவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அதிகாரிகள் அப்படியே இங்க இருக்காங்க, அங்கிருந்து கூட்டணி கட்சிகள் இங்க இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பிஜேபி என்கிற ஒற்றை கட்சியை மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, பிஜேபி பேசுகிற தேசியம் என்கிற ஒரு கருத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். கருத்தியலா பிஜேபி மேல என்ன பிரச்சனை? தமிழ் ஒரு கண், தேசியம் ஒரு கண், இதுதான் பிஜேபி. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க மொழி கொள்கை, மனிதனுடைய வாழ்வியல், சமூக அடிப்படை விஷயங்களை மொழி கொள்கைனா என்ன? தமிழ் மொழி இங்க கட்டாய பாடமாக்கணும் பிஜேபி சொல்லுது. சரி, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் மொழி இங்க கட்டாய பாடம். அண்ணாமலை கூட இப்ப குரல் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேங்க, நான் பாருங்க, உங்க கூட இருந்த அண்ணாமலை கூட குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன் திணிக்கிறீங்கன்றாரு. மாதேஷ், நான் சொல்றத கவனமா கேளுங்க. அந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன மேட்டருக்கு நான் வரேன். நான் உங்களை கேட்கிறேன், இந்த தமிழ் மொழி கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு சொல்லுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் மொழி கட்டாயம் சொல்றீங்களா, இந்தி கட்டாயம் சொல்றீங்களா, சமஸ்கிருதம் திணிக்க பாக்குறீங்களா? இந்தி கட்டாயம், சமஸ்கிருதம் கட்டாயம்னு ஒரே ஒரு இடத்துல நீங்க காட்டுங்க, நான் பிஜேபி விட்டு வெளில வந்தேன். இல்ல கட்டாயம், ஆனா தமிழ் கட்டாயம் நான் காட்டுறேன். தேசிய கல்விக் கொள்கையில தமிழ் கட்டாயம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன பிஜேபி தமிழ் கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு? ஆமா, பிஜேபி தான் தமிழை கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மாதேஷ். நீங்க 10 குழந்தைகள்ல 6 குழந்தைங்க 4 குழந்தை 10 குழந்தைகள்ல 4 குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. இதை கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னீங்கன்னா படிக்க தெரியாது. நான் சொல்றது சங்க இலக்கியத்தையோ அகநானூறையோ புறநானூறையோ திருக்குறளை எழுத சொல்லி விளக்க உரையோ கிடையாது. சாதாரண தமிழ் நாளிதழில் வர தமிழ் படிக்க தெரியாது. ஏன்னா இங்க தமிழ் என்பதை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துட முடியும். இங்கு பல மேல் பொறுப்புகள் இருக்கவங்க எல்லாமே ஏபிசிடில தான் தமிழ் எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்கள் சூசைட் பண்ணிட்டு இறந்தப்போ சூசைட் நோட்ல எழுதியிருக்காங்க. அவன்னா ஏவிஏன்னு சொல்லி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மொழி பாடத்துல தமிழ் ஒரு மொழியாக இல்லை. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை தமிழ் மொழியை கட்டாயப்படுத்துகிறது. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். இன்றைக்கு இப்ப அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்துல வருவோம். சிபிஎஸ்சில மும்மொழி தானே. அவர் எந்த மேட்டரை பத்தி பேசினாரு? சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி. சிபிஎஸ்சி பத்தி தானே பேசுறாரு. சென்ட்ரல் போர்டில் 2 லாங்குவேஜா 3 லாங்குவேஜா? 3 லாங்குவேஜ் இருக்கு. அப்புறம் என்ன புதுசா 3 லாங்குவேஜ்னு அவர் எதிர்க்கிறாரு? அவர் எதிர்க்கிறாரு, வேண்டாம். அப்புறம் என்னங்க புதுசா? ஆல்ரெடி 3 லாங்குவேஜ் தானேங்க. அப்புறம் என்ன அவர் புதுசா சொல்றாரு? நீங்க தான் படிச்சிருக்கீங்கல்ல, அண்ணாமலை போட்டதை நீங்க படிச்சீங்க, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? சிபிஎஸ்சில ஆல்ரெடி 3 லாங்குவேஜ். இப்போ இங்க இருமொழி கொள்கை போயிட்டு இருக்குது. எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருமொழி கொள்கை தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல திணிக்க வேண்டாம். மாணவர்களுக்கு இல்ல, அது உடன்பட்ட ஒண்ணு கிடையாதுன்றார் சார். உங்க பசங்களும் சிபிஎஸ்சி தான் படிக்கிறாங்க, என் பசங்களும் சிபிஎஸ்சி தான் படிக்கிறாங்க. 3 லாங்குவேஜ் தானே. ஓப்பனா சொல்லுங்க, 3 லாங்குவேஜ் தானே. ஐயா, அண்ணாமலைக்கு அது தெரியாதா? நீங்க அதை ஒழுங்கா படிச்சீங்களா சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சிபிஎஸ்சி சிஸ்டத்துல இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட். இங்கிலீஷ் இல்லாம நீங்க ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இருக்கிற சிபிஎஸ்சி நாம்ஸ் என்ன சொல்லுதுன்னா 2 இந்தியன் லாங்குவேஜ் மஸ்ட்னு சொல்லுது. 2 இந்தியன் லாங்குவேஜ் மஸ்ட் அப்படின்னு சொன்னா நீங்க 2 கண்டிப்பா உங்க தாய்மொழியை நீங்க படிச்சுதான் ஆகணும். இன்னொரு இந்தியன் லாங்குவேஜ் நீங்க படிக்கணும். அது தெலுங்கா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், துளுவா இருக்கலாம், காஷ்மீரியா இருக்கலாம், வங்காளமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், எந்த மொழியா வேணா இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றான் தெரியுமா? இங்கிலீஷ் ஒரு மொழியா எடுத்துறான், பிரெஞ்சு எடுக்கிறான், அது இல்லாம இந்தி எடுக்கிறான். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா தமிழ் கம்பல்சரி, அப்புறம் இன்னொரு இந்திய மொழி கம்பல்சரி, அதாவது தாய்மொழி கம்பல்சரி, இன்னொரு இந்திய மொழி கம்பல்சரி, இன்னொரு இங்கிலீஷ் அஸ் யூஷுவல் கம்பல்சரி. அதுதான் சொல்றோம். அதுல அவர் என்ன சொன்னார்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திடீர்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் இத்தனால பிரெஞ்சு படிச்சிருப்பான், திடீர்னு அவனை தமிழ் படிக்க சொன்னா அவனுக்கு கஷ்டம், அதனால 1 வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வேற ஒன்றும் கிடையாது. இதுல உடனே மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கலாம், நேரடியா ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கலாம்.
அதை அவர் நேரடியாக கருத்தை வலியுறுத்துறதுக்காக சோஷியல் மீடியாவில் போட்டார். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒரு எதிர்ப்பும் கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது. எதுக்கு இதில் வரீங்க? நான் கேட்குறது, தமிழ் மொழியை கட்டாயப்படுத்துகிறோம், இதில் என்ன சார் தவறு? இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீங்கள்லாம் 10 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு இல்லை இந்தியை திணிக்கிறாங்க. நான் கத்து ஐயோ டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, எங்கேயும் அங்கே இந்தியை திணிக்கிறாங்க, மனசாட்சி இல்லாமல் புழுவுறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இந்தியை திணிக்கிறாங்க, பேப்பர் எடுத்து பார்க்கவே மாட்டீங்க. எங்களுக்கு என்ன இங்கே பிரச்சனைனா, காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் தாவேகா காரனும் சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் நீங்கள் சொல்கிறீங்க. இல்ல மறைமுக திணிப்பு இந்தி இருக்கதான் செய்யுது. எப்படி மாதேஷ், நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, இந்த இடத்துல மறைமுக திணிப்பு சார் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சார் பாருங்க சார், இந்த இடத்துல மறைமுகமா திணிச்சிட்டாங்க, காட்டுங்க. சும்மா போற போகல வாயில சென்ட்ரல் கவர்மெண்ட் சில அறிவிப்புகள் ஜிஓ பல விஷயங்கள்ல வந்து இந்தி வந்து மறைமுகமா இல்ல கொண்டு வராங்க சார், கொண்டு வராங்க, இருக்கு அந்த மாதிரி வருது. நீங்க இங்க பாருங்க, இப்ப கூட பாருங்க, மக்கள் தெளிவா உங்களை கவனிப்பாங்க. இப்போ வரைக்கும் உங்களால டாக்குமெண்ட் காட்ட முடியல. நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ எங்க கீச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய வந்து இந்தி காட்டுங்க, ஒரு டாக்குமெண்ட் இந்தி தெரிந்தே திணிக்கப்படுகிறது. அது ஒரு டாக்குமெண்ட் காட்டுங்க மதேஷ். சும்மா இந்த புழுவெல்லாம் புழுவாதீங்க. நான் கேட்கறது எஜுகேஷன் சிஸ்டத்துல நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். தமிழ் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும்னா நம்மளுடைய மாணவர்கள் தமிழ் படிக்கணும். ஒரு மொழியாக படிப்பது இங்கு கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். நீங்க கர்நாடகாவில் கட்டாயமா படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் கட்டாயப்படுத்தப்படலை. இப்போ புதிதாக அமைந்திருக்கிற தாவேகா ஆட்சியாவது அதை செய்யணும்னு பார்த்தா அவங்களும் பிஎம்ஸ்ரீ பள்ளியில் விளையாட்டு காட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஜூன் மாதம் வரப்போகுது மதேஷ், இன்னும் ஒரு 2-3 நாளில் எல்லா நடுத்தர ஏழை குடும்பத்தினரும் எல்லா அப்பனும் தலையில் அப்படியே கல்லை தூக்கி வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸை ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு அப்பனும் அவ்வளோ கஷ்டப்படுறான். தமிழகத்தில் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது ஏழை நடுத்தர குடும்பத்தினர் யாரும் கொழுப்பெடுத்து போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலை. அரசு பள்ளிகள் தரமுடையதாக இல்லை என்று பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அரசு பள்ளிகள் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளைப் போல அதே தரத்தோடு அதே கல்வியோடு அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருந்துச்சுன்னா எல்லாரும் அரசு பள்ளியில் தான் சேர்ப்பாங்க. யாரும் இங்கே ஐயோ என்கிட்ட நிறையா காசு இருக்கு நான் போய் கொடுக்க போகிறேன் மூட்டை மூட்டையான்னு எந்த பெற்றோரும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் எல்லா பெற்றோரும் இந்த அவஸ்தையப்பட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பையன் +2 முடிச்சுட்டு வர்ற காசை அப்படியே வச்சு சேமித்து வச்சிங்கன்னா 15 வருஷத்தில் வீடு கட்டுறவன் 2 வருஷத்தில் வீடு கட்டுவான். ஒரு குடியானவனுடைய வாழ்க்கை. மெட்ராஸில் ஃப்ளாட் வாங்கிடுவான். 2 பசங்க இருக்குது, ஒரு அப்பன் படிக்க வைக்கிறான்னு வைங்க, அந்த காசை மிச்சம் பண்ணால் மெட்ராஸில் அவன் வந்து வீடு வாங்கிடுவான். இல்லை வெளியூர் ஏதோ ஒரு வீடு கட்டுருவாங்க, ஏதோ ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலாம். அவ்வளவு பெரிய ஒரு காசு குழந்தைங்க படிப்புக்காக போகுது. இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸு ஆந்திராவில் மட்டும் மதேஷ், நம்ம பக்கத்து ஸ்டேட்டுங்கிறதுனால நான் ஆந்திராவை சொல்கிறேன், 885 பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு கடந்த 3 வருஷத்தில். பள்ளிகள் தான் புதுசாக கட்டுறதில்லை, இருக்கிற அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிறாங்க மதேஷ். சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லேருந்து, சயின்டிஃபிக் லேப்லேருந்து, ஏஐ பேஸ்டு லேர்னிங்லேருந்து, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட்லேருந்து, டீச்சர்ஸ் எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த கேம்பஸ். நீங்க நெட்ல எடுத்து தமிழ்நாட்டுல கூட ஒரு நிமிஷம் ஆதேஷ், மாடர்ன் ஸ்கூல் மாறி இருக்குல்ல நிறைய ஆதேஷ், ஒரு நிமிஷம் ஆதேஷ், தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. நீங்க நெட்ல எடுத்து பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல 1000 பள்ளிகள், ஆந்திராவில் 885 பள்ளிகள், நம்முடைய வரி பணமும் அதுல இருக்கு. வெறும் 3 வருஷத்துல அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க தமிழகத்துல 3 வருஷத்துல இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னு சொன்னா 900 அரசு பள்ளிகள் அப்கிரேட் ஆயிருக்கும். உங்க ஊர்ல அப்கிரேட் ஆயிருக்கும், என் ஊர்ல அப்கிரேட் ஆயிருக்கும். நம்ம அங்க போய் சேர்த்திருப்போம், இலவசமா நம்ம பசங்க படிச்சிருப்பாங்க. அந்த 900 பள்ளிகளை இந்த 3 வருடங்களில் நம்ம இழந்திருக்கிறோம். எதுக்காக? உங்களுடைய அரசியல் அரிப்புக்காக மதேஷ். மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். எதுக்கு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறீங்க? அண்ணாதுரை மும்மொழி கொள்கையை எதிர்த்தாரு. அண்ணாதுரை இந்தியை திணிப்பதை எதிர்த்தாரு. 3 மொழி படிக்கிறத அண்ணாதுரை எதிர்க்கல. புதுசா புழுவை கிளம்பிட்டீங்க, மும்மொழியை எதிர்க்கிறோன்னு. எந்த அறிவு இருக்கிற சமூகமாக இதை பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. 3 மொழி நான் படிக்கிறதே எதிர்க்கிறேன். ஏன் 3 மொழி படிக்கிறதை எதிர்க்கணும்? சரி, அப்படியே நீ 3 மொழி படிக்கிறது எதிர்க்கிற அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்லையும் எதிர்த்துருங்க. காசு இருக்கவன் 6 சப்ஜெக்ட் படிப்பான், காசு இல்லாதவன் 5 சப்ஜெக்ட் படிப்பான்னா இது என்னங்க மானங்கட்ட கொள்கை? கொஞ்சமாக அது அறிவுக்கு வேலை கொடுக்க வேணாவா? இப்போ பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் 3 மொழி, இங்கிலீஷ் 1, தமிழ் கம்பல்சரியாக படித்தான் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில். 3ஆவதாக ஒரு மொழி தேர்ந்தெடுத்து படிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, காஷ்மீரி, வங்காளம், எது வேணால் படி.
அன்னைக்கு வந்து இல்ல ஹிந்தி தான் 3வது மொழியா படிச்சாகணும்னு பிஎம்சி ஸ்கூல்ல சொல்றாங்கன்னா என்ன நடு ரோட்ல நிப்பாட்டி கேள்வி கேளு. அறிவு இல்லாம என்ன மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறான், எத்தனை பேர் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பர்சனல் லோனும் வாங்கிட்டு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான், எத்தனை பேர் கடைக்காரன் வீட்டு வாசல்ல நிற்கிறான், எத்தனை பேர் வைத்தறிச்சலுங்க வாரி கொட்டிப்பீங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சரி புதுசாக ஒரு அமைச்சரவை அமைச்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து மத்திய அரசை எதிர்த்து பொய்யான அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிஜேபி எதிர்த்து பொய்யான அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களாவது உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் அதே அரசியல் நாடகத்தை தான் ஆடுறாங்க. இல்ல தமிழ்நாட்டின் மொழி கொள்கை இருமொழி கொள்கை, வெங்காய கொள்கை, வெங்காய கொள்கை. உங்களுக்கு யார் இந்த கொள்கையை கற்றுக் கொடுத்தா? இந்த கொள்கையை வடிவமைச்சதே அண்ணாதுரை தான். அண்ணாதுரை இந்திய எதிர்ப்பு தான் தன்னுடைய கொள்கைன்னு சொன்னார், மும்மொழி கொள்கையை சொல்லலை. ஏன் 3 மொழி படிக்க கூடாது? அது என்ன கொள்கை? மானங்கட்ட கொள்கை சார். தேவைன்னா படிச்சுக்கலாம் சார், நம்ம தேவைன்னா யாரும் தடுக்கல. இல்ல தடுத்துட்டீங்களே மாதேஷ், அதை காரணமா வச்சு என் ஊருக்கு கிடைக்க வேண்டிய 1000 பள்ளிகளை கெடுத்துட்டீங்களே மாதேஷ். இதை விட வெக்கங்கட்ட அரசியல் என்ன சார்? இருமொழி கொள்கையில படிச்சவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய உயரத்துல இருக்காங்க, இந்தியாவுக்கே வழிகாட்டுற இடத்துல எல்லாம். அப்துல் கலாம் ஐயா இருமொழி கொள்கையில படிச்சு பெரிய விஞ்ஞானி ஆகி அவர் 3ஆவதா ஒரு மொழி படிச்சிருந்தாருன்னா விஞ்ஞானி ஆயிருக்க மாட்டாரா? ஏதாவது அறிவு இருக்கும் யாராவது இப்படி பேசுவானா? என்னங்க பேச்சு இதெல்லாம்? இதுவும் ஒரு பேச்சுன்னு தூக்கிட்டு வரீங்க. இது ஒரு பேச்சுன்னு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு உங்க பிள்ளைங்களை மட்டும் கரெக்டாக போய் 3 மொழி படிக்க வைக்கிறீங்க? அவ்வளோ வியாக்கியானம் இருந்தா இங்க பேசுறவன் எல்லா பிள்ளைங்களும் 3 மொழி தான் படிக்குது. அப்புறம் எதுக்கு ஏழைங்கள்ட்ட மட்டும் வந்து உங்க விளையாட்டை காட்டுறீங்க? சரி, ஒருத்தனை காட்ட சொல்லுங்க. ஒருத்தனை நெஞ்சில தெம்பு இருந்தா ஒருத்தனை காட்டு. ஏப்பா என் புள்ள வந்து இருமொழி தான்ப்பா படிக்குது, காட்ட சொல்லு. உன் புள்ள பூரா 3 மொழி படிக்கும். ஏன் நான் ரிக்ஷா ஓட்டுறவன் பையன், ஆட்டோ ஓட்டுறவன் பையன், ஏழை வீட்டு பையன், 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போறவன் பையன் மட்டும் 2 மொழி படிக்கணும்? என்னங்க இதில் லாஜிக்கு? ஏங்க மும்மொழி கொள்கை எதிர்ப்புங்கிறதே இந்திய திணிக்கிறாங்கன்றதுனால வந்தது தானேங்க. இந்திய காங்கிரஸ் திணிச்சது எதிர்த்தோம். எங்க அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டவரு, நான் அப்ப இருந்திருந்தா நானும் கலந்துட்டு இருந்திருப்பேன். இப்ப திணிக்கவே இல்லைங்கிறேன். அப்புறம் திருப்பி திணிப்பு துணிப்புன்னு அறிவுட்டத்தனமா பேசிட்டு இருக்காங்க மாதேஷ். ஏங்க தெலுங்கு படிங்க, கன்னடம் படிங்க, என்னையாத்த ஒரு மொழி படிச்சுட்டு போங்க. 1000 ஸ்கூலுங்க நம்ம ஊருக்கு. அவசர கதியில் கொண்டு வர்றதுன்றதான் அண்ணாமலை பார்வை கூட இருக்கு. அண்ணாமலை பார்வை கூட அவசர கதியில அந்த மாதிரி கொண்டு வராதீங்க. அது இல்ல, அதையே தான் ஒப்பிட்டு எல்லாத்துக்கும் சொல்றேன். அது சிபிஎஸ்இ அவசர கதியிலோ ஒரு திணிப்பிலையோ நீங்க கொண்டு வந்து நீங்க நிறுவ பாத்தீங்கன்னா அது பிஎம்சி ஸ்கூல் பட்டது சம்பந்தப்பட்டதே கிடையாது. நீங்க இந்த பாருங்க, அண்ணாமலை அவர்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரியல. அண்ணாமலை அவர்கள் வந்து இதை சொல்லல. அண்ணாமலை அவர்கள் சொன்னாருன்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டு பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு. மறுப்பு தெரிவிக்கல அண்ணாமலை. ஏங்க நீங்க இப்ப சொல்றீங்க, இப்ப இந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது மாதேஷ் நான் இதை மறுக்கிறேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா? ஏங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு அவர் என்னங்க பண்ணுவாரு? அதை விடுங்க. பிஎம்சி பள்ளிகளை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழகத்திற்கான துரோகிகள். ஏன்னா இன்னைக்கு வந்து 900 பள்ளி இன்னைக்கு இருந்திருக்கும் அப்கிரேடட் ஸ்கூல்ஸ். 900 அரசு பள்ளிகள் அப்கிரேட் ஆயிருக்கும் இன்னைய தேதியில. அதுக்கு கொடுத்த 2000 கோடி தான் உங்க ஆளுங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. யாரு உங்க ஆளுங்கன்னா? திமுக காரங்க. இப்ப புதுசா வந்த தாவேகா காரங்களும் அதே பண்றாங்க. ஏங்க பசங்களுக்கு துரோகம் பண்றீங்க? எப்பா நீ பிஜேபிக்கு ஓட்டு போட வேணாம் சாமி. போடல மதேஷ், ஏதாவது அசிங்கமா சொல்ற போறோம் மதேஷ். தமிழகத்துல திமுகவும் தாவேகாவும் ஆட்சியை பிடிக்கிறது ஈஸி, மக்களை ஏமாத்தினா போதும். ஆனா பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா மக்களை யோசிக்க வைக்கணும். தாவேகா என்ன ஏமாத்துச்சு? மக்களை யோசிக்க வைக்கணும். இல்ல சார், மக்களை யோசிக்க வச்சாதான் பிஜேபி வரும். மக்களை நாங்க யோசிக்க வைப்போம், பிஜேபி ஆட்சியை பிடிக்கும். அதுவும் நடக்கும். தாவேகா என்ன ஏமாத்துனா? ஆமா, அப்படியே ரொம்ப அறிவியல் பூர்வமாக, ஆதாரபூர்வமாக, அழகு பூர்வமா அப்படியே பேசி ஒரு சித்தாந்தத்துல கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கல்ல. சரி, ஏங்க சினிமா இதுல தானங்க வந்தாங்க. என்னங்க அப்படியே மூஞ்சி அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே வச்சு. இல்ல, நீங்க சினிமாக்காரங்களை எல்லாம் கட்சியில சேர்த்துட்டு தானே இருந்தீங்க. சினிமாக்காரங்க எவ்வளவு சினிமாக்காரர்களை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க இந்த தேர்தல்ல. இந்த எலெக்ஷன்ல சார் எவ்வளவு முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருந்தேன். ஒரு பிஎம்சி ஸ்கூல்ஸ்ங்கிறது சார், நான் அதை பதிவு செஞ்சு அப்படியே தான் கொடுக்குறேன். நான் ஏதாவது சார் அந்த கருத்துல நான் ஏதாவது அதை என்ன நேக்கா அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு நான் அரசியல் கேள்விக்கு வரேன் சார். இப்ப எங்க கொண்டு வந்தீங்க? நான் பேசந்தான் மாதேஷ் அரசியல். அரசியலுங்கிறதே மக்களுக்கு எது நன்மையோ அதான் மாதேஷ் அரசியல். சரி, நீங்க பேசி கேட்கல. எது சுவாரஸ்யமோ அது அரசியல் இல்ல. எது மக்களுக்கு நன்மையோ அதுதான் அரசியல். பட் நீங்க இப்ப நான் பேசுறத நீங்க போடுறீங்க, ஃபுல்லா போடுறீங்க. அந்த கமெண்ட்ல வந்து 1000 பேர் என்ன திட்டட்டும். ஆனா நான் பேசுறது உண்மை. என் மனசாட்சிக்கு உண்மையா நான் பேசல சார். அதுதான் என் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு கருத்தை என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் பதிவு பண்ணதே கிடையாது.
நீங்க பேசினதை மக்கள்கிட்ட போய் பேசுனீங்க, வாக்கு கேட்டீங்க. ஆனாலும் மக்கள் உங்களை நம்பவே இல்லை. நம்பாத போட்டோம். என்ன பண்ணனால நான் தான் சொல்றேனேங்க, திமுகவும் டிவிகேவும் ஆட்சியை பிடிக்கணும்னா மக்களை ஏமாத்தினா போதும். ஆனா பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும்னா மக்களை யோசிக்க வைக்கணும். யோசிக்க வைக்க டைம் ஆகும். நாங்க எப்ப யோசிக்கிறாங்களோ யோசிக்கிட்டோம். நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்கணும்னா பிஜேபி இது என்ன அவ்வளோ பெரிய சிலபஸா என்ன படிக்கிறதுக்கு? அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பிஜேபி சிலபஸ் இங்க தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. பிஜேபி சிலபஸ்ன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல மதேஷ். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. பிஜேபினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பிஜேபின்றது ஒரு கட்சி. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். பிஜேபினா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, திமுக காரன் சொல்றது, கம்யூனிஸ்ட் காரன் சொல்றது, விசிகா காரன் சொல்றதெல்லாம் வச்சுட்டு இதான் பிஜேபின்னு ஒரு கற்பனையில பேசாதீங்க. சரி, இன்றைக்கும் சொல்றேன், தமிழகம் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இல்லாம தன்னுடைய இயல்பில் தமிழகம் சிந்தித்தால் தமிழகம் தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்சியாக பாஜக மட்டும்தான் களத்தில் இருக்கும். இந்த மண்ணில் என்றைக்கு வரைக்கும் மகாகவி பாரதி பேசப்படுகிறாரோ, என்றைக்கு வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசப்படுகிறாரோ, வஉசி, அர்த்தநாரி சவர்மா, நீலகண்ட பிரம்மச்சாரி, இந்த பெருந்தகையாளர்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் இந்த மண்ணில் பேசப்படுகிறார்களோ, இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் 1801 ஜம்புத்தீவு பிரகடனம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, அவங்க பாளையத்துக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, ஒட்டுமொத்த இந்தியா ஜம்புத்தீவுக்கும் பிரகடனத்தை அறிவித்த தமிழர்கள், மருது சகோதரர்கள் இந்த மண்ணில் எத்தனை ஆண்டுகள் பேசப்படுகிறார்களோ அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் பிஜேபிக்கு இங்க ஸ்கோப் இருக்கு. புரியுதா? இல்ல இவங்கெல்லாம் புரியுதா சார்? இவங்கெல்லாம் தேசத்துக்காக பாடுபட்டவர்கள். நாங்களும் தேசத்துக்காக பாடுபட்டோம். தமிழ்நாட்டின் அடையாளம் சரிங்களா? தமிழர்கள் தினந்தோறும் பேசுறது, இந்த கட்சியில இருக்கிறவங்க, இந்த கட்சியின் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறது. நான் வரைக்கும் பிஜேபி இது இவங்க எல்லாம் ஏதோ பிஜேபி உறுப்பினர் மாதிரி சொல்லுங்க. தேசியம்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். என்ன தேசியம்? என்ன தேசியம்? தேசத்தோடு கலந்ததுதான், ஒன்றிணைந்ததுதான். கலந்தது. இந்த தேசமும் நானும் ஒண்ணுன்னு நினைக்கிறது தான் தேசியம். சரி, தமிழ் ஒரு கண்ணு, தேசமும் நானும் ஒண்ணுன்னு தான் நினைக்கிறோம். தமிழ் ஒரு கண்ணு, தேசியம் ஒரு கண்ணு. அதான் பாஜக. தேசத்தை நேசிக்கிற ஒருத்தன் பிஜேபியும் நேசிக்கணும் வாதமே தப்புன்ற நானு. நீங்க அப்படி சொல்றீங்க. தேசத்தை ஒருத்தன் நேசிக்கிற எல்லாமே அவன் பிஜேபின்ற மாதிரி கொண்டு வர பாக்குறீங்க. தேசத்தை நேசிக்கிறவன் எல்லாமே பிஜேபி தான். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்துச்சா? ஆமா. இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுலாம் இந்தியாவை ஆதரிக்காம சீனா ஆதரிச்சாங்க. ரெக்கார்டு. அப்போ உங்க காதல் எங்கெல்லாம் கம்யூனிசம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்குதான் காதல். கியூபா முக்கியமா, இந்தியா முக்கியமானா கியூபா முக்கியம். சீனா முக்கியமா, இந்தியா முக்கியமானா சீனா முக்கியம். இவங்கெல்லாம் தேசியவாதிகள் கிடையாது. தாய்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் இங்க யாருமே. ஐயா மாதேஷ், நீங்க உண்மையிலே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்தப்போ கம்யூனிஸ்டுகள் சீனாவை ஆதரித்தார்களா இல்லையா? இன்னைக்கு இந்தியாவை யார் சார் விட்டு கொடுக்கிறது? சே எஸ் ஆர் நோ. ரைட். அன்னைக்கு சார் அன்னைக்கு அந்த சே எஸ் ஆர் நோ சார் கருத்தியலுக்காக நின்னாங்க சார். கருத்தியலுக்காக, வெங்காயத்துக்காக நின்னாங்க. தேசத்தை விட்டுட்டு சீனாக்காக வெக்கம் கட்ட மாதிரி நின்று இருக்காங்க. கருத்தியலுக்காக நின்னா அது அப்பதானே உன் கருத்தியல். தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு பாடுறோம்? என்னுடைய தமிழ் தாயை வாழ்த்தி நான் பாடுறேன் சார். பியூட்டிஃபுல். அதேதான் பாரத மாதா வாழ்க, பாரத் மாதா கி ஜெய். இப்போ பாரத மாதா வாழ்கன்னு சொன்னது நம்ம யாராவது எதிர்த்துமா என்ன? பாரத மாதா வாழ்கன்னு சொல்றது உங்களுக்கு மட்டும் சொந்தமா? பாரதமே உங்களுக்கு மட்டும் சொந்த மாதிரி நீங்க பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். அவ்வளவுதானே. பியூட்டிஃபுல். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சூப்பர் மாதிரி. இதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு எனக்குமான பிரச்சனையே இதுதான். ஏதோ பாரதம் உங்களுக்கு மட்டும் தான் சொந்த மாதிரியும், இந்தியாவும் நீங்க மட்டும் தான் ஏதோ பிஜேபிக்கு ஏதோ இந்தியா சொந்த மாதிரியும், மற்றவெல்லாம் ஏதோ தெருவில் விட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபி தவிர எந்த கட்சியிலையாவது பாரத மாதா வாழ்க, இல்ல வந்தே மாதரம், இல்ல இந்திய தேசம் அடையாளப்படுத்திக்கணும், இதெல்லாம் சொல்லிதான் அடையாளப்படுத்திக்கணும். தமிழ் தாய் வாழ்த்து பாட வேணாமா? நெஞ்சுரம் இருக்கு. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேணாமா? நம்ம எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம்? நெஞ்சோடு இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடுறோம்? அதை அடையாளத்தை அழிக்க பாக்குறாங்க. அதனால அதை கேள்வி கேட்குது. அதை அது நம்முடைய உரிமை பறிக்கப்பட்டு கேள்வி கேட்கறோம். உங்க லைனுக்கே வரேன். எப்ப அழிக்க பார்த்தாங்க? முதல்ல எனக்கு என் தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்கன்றாங்க. எந்த வருஷம்? இப்பெல்லாம் நடக்குது இல்ல. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தானே இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. 2014க்கு அப்புறம் இதெல்லாம் இல்ல. அப்ப 2014க்கு முன்னாடி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடல. இல்லங்க, இங்க எது முதல்ல வரணும்? கேவலமான ஆளுங்க பாருங்க சார். தமிழ்நாட்டுல இதுதான் ஃபர்ஸ்ட், இப்படிதான் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. எவ்வளவு கேவலமா யோசிக்கிறீங்க. இது என்ன எப்படியாங்க இப்படிலாம் முட்டு கொடுக்கணுமா? நான் கேட்கறது தமிழ் தாய் வாழ்த்து ஏங்க பாடுறோன்னு கேட்டா அதை அழிக்க பாக்குறாங்க பாடுறோன்னு ஒரு புருடா விடுறீங்க. அழிக்க பாக்குறாங்க பாடுறோம். அழிக்க பாக்குறாங்கன்னு உங்க வாதத்தையே நான் வச்சுக்கிறேன். எப்பங்க அழிக்க பார்த்தாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழிக்க பார்த்தாங்க. சரி, ஏங்க நம்ம இத்தனை வருஷமா ஏங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது தமிழ் தாய் மேல நமக்கு இருக்கிற மரியாதை மாதிரி. அது அழிக்க பார்த்தா என்ன பார்க்காட்டினா நம்ம பாடுறது நம்ம தாய்க்கு நம்ம வணங்குறோம். இப்போ உங்க அம்மாவை யாராவது அடிக்க வந்தாதான் உங்க அம்மாவை பார்த்துப்பீங்களா? உங்க தாய் இல்லையா? நீங்க பாத்துப்பீங்க இல்லையா? அந்த உரிமை எங்க இருக்கணும்னு கேக்குறோம் சார். எந்த இடத்துல இருக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் சார்.
அந்த உரிமையை நீங்க கொண்டு போய் பின்னுக்கு தள்ளனே அதை கேள்வி கேட்கறோம் சார். ஐயோ, அவ்வளவுதான், வேற மாதேஷ், ஒண்ணும் நான் என்ன கிடையாது சார். சொல்றேன், அம்மா மேல இருக்கிற பாசங்கிறது ஆர்கியூ பண்ணி வர்றது இல்லை மாதேஷ், அது தன்னை போல வர்றது. நீங்க யாரை தாயா நினைக்கிறீங்கன்றதான் மேட்ரு. ம். பிஜேபிக்காரன் தமிழையும் தாயா நினைக்கிறான், இந்த பாரத மாதாவையும் தாயா நினைக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ம். வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? நாங்க உண்மையிலே என்னவோ, தமிழர்களுடைய தத்துவம் என்னவோ. இப்பதானே மதேஷ் திராவிடம், இப்பதானே மதேஷ் இப்போ புதுசா ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, எல்லாம் இந்த தமிழ் மண்ணில் தேசியவாதிகள் தான். தேசியம்தான் தமிழர்களுடைய தனித்துவமான அடையாளமா இருந்தது. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் இன்னைக்கு நினைவு தினம். ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் தான் இந்திய தேசிய படையை கட்டி ஆளுவதற்கு, அப்படி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜிக்கே முன்னுதாரணமா இருந்தார். நேதாஜி தாக்குந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் M10 கப்பல் எடுத்துட்டு வந்து இந்த ஒயிட் ஹவுஸ் அடிச்சது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. தேசியம்தான் தமிழ் மண்ணினுடைய அடையாளம். இந்த தமிழ் மண்ணினுடைய தனித்துவமான அடையாளம் மீண்டும் வெளிப்படுகிற போது, தமிழன் தமிழனாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, பாஜக தான் தமிழர்களுக்கான ஒரே ஒரு கட்சி. வேற எந்த கட்சி இருக்கீங்க இந்த மண்ணில்? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு. நான் பாஜகவில் இருக்கேன், நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நீங்களும் வருவீங்க. வேற ஆப்ஷன் இல்லை மாதேஷ். நமக்கு தமிழர்கள் தான் தேசியம், தேசியம்னா பாஜக. சரி, தமிழர்களுடைய ஜென்ம எதிரி யாரு? 2009 உச்சக்கட்ட போர் நடக்கும்போது காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சி இந்த மண்ணில் வரவே கூடாதுன்னு எத்தனை இளைஞர்கள் வெகுண்டு எழுந்தாங்க? எத்தனை பேர் தன்னுடைய சொந்த காசை போட்டு காங்கிரஸ் மட்டும் தோக்கணும்னு போய் பிரச்சாரம் பண்ணாங்க? அவங்களெல்லாம் இத்தனை வருஷமா நீங்க மடமாத்தி ஏமாத்தி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் தமிழர்களுடைய ஜென்ம எதிரி. 1.5 லட்சம் பேர் ஈழத்தில் செத்ததுக்கு அவன் தான் காரணம். அதை தட்டி கேட்ட எங்களுடைய வழக்கறிஞர்களை உள்ள புந்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சான் மாதேஷ். இன்னைக்கு வரைக்கும் பிளாக் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. எல்லா கொடுமையும் பண்ணது காங்கிரஸ். காங்கிரஸ் தமிழர்களுடைய ஜென்ம எதிரி. காங்கிரஸுடைய ஜென்ம எதிரி பாஜக. தமிழர்களை எந்த கட்சி ஆதரிக்கணும்? பாஜகவை தான் மாதேஷ். ஆனா மதசார்பற்றன்னு ஒரு கொள்கையும் அதே போல மனிதனை நேசிக்கும் கொள்கையும் அங்கு அதிகமா பேசப்படுறதுனால ஒட்டுமொத்த மக்களும் அந்த பக்கம் நிக்கிறாங்கல்ல. இங்க மதம்னு ஒண்ணு பிஜேபி பேசுறதுனால தானே இங்க இருந்து எல்லாருமே அதை நாங்க எந்த மதத்துக்கு ஆதரவா பேசணும்? நீங்க தான் மதத்தை பாக்குறீங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. எப்படி நாங்க ஏதாவது ஒரு மதத்தை முஸ்லீம் வெறுப்பு பேசுறாங்க, கிறிஸ்துவ வெறுப்ப பேசுறாங்க, மைனாரிட்டிஸ்னா பிடிக்காது பிஜேபிக்கு. ஒரு இடத்துல முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்டின் வெறுப்பு நாங்க பேசணும்னு காட்டுங்க. ஆர்எஸ்எஸ் அதுதான். ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதானே. ஆர்எஸ்எஸ் குழந்தை தானே சார் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் என்னைக்குமே அப்படி ஒரு சிந்தனை கூட கிடையாது. ஆர்எஸ்எஸ் இன்னமும் மாத்தவே முடியல உங்களால. ஆர்எஸ்எஸ்ல முஸ்லிம்களுக்கு என்று தனி பிரிவே இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆர்எஸ்எஸ்ல முஸ்லிம்களுக்கு என்று தனி ஒரு பிரிவே இருக்கு சார். ஆர்எஸ்எஸ் முஸ்லிம் வெறுப்பு. நான் இத்தனை நாளா பேசியிருக்கேன், இத்தனை நாளா நான் பேசியிருக்கேன். ஒரு இடத்துல இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு, ஒரு இடத்துல கிறிஸ்தவ வெறுப்பு பேச்சு, அஸ்வத்தாம பேச்சு. ஆனாலும் உங்களை நம்பலன்றதெல்லாம் பேச்சு. அதுதான் வேணும், அதுதான் வேணும். நீங்க சொல்றீங்க அது வந்து என்னுடைய தம்பியா, என்னுடைய சகோதரனா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழக மக்கள் ஏத்துக்கலையேங்கிற ஆதங்கத்துல நீங்க பேசுறீங்க. நான் அதை பேசல. நான் வந்து கேட்கறது பாஜக இல்லை, நான் பாஜகவுடைய பிரதிநிதியா அவங்க கூட நிற்கிறேன். ஒரு இடத்துல காட்டுங்க இஸ்லாமியர்களை வெறுக்கும் விதமாக இந்த மனுஷன் பேசினாரு, கிறிஸ்தவர்களை வெறுக்கும் விதமாக இந்த மனுஷன். ஆர்எஸ்எஸ் என்றால் அச்சப்படுறாங்க. நான் வரேன், நானே வரேன். எங்க அந்த புள்ளியில அந்த சிந்தனையை நீங்க விதைக்கிறீங்க, மடைமாற்றீங்கன்றது நான் சொல்றேன். நாங்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் மத மாற்றத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள். நாங்க மத மாற்றத்திற்கு எதிராக பேசுற விஷயத்த மதத்துக்கு எதிராக பேசுறதா நீங்க திரிக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், மத மாற்றத்துக்கு எதிராக கூட நீங்க ஏன் சார் பேசுறீங்க? மாறிட்டு போறான், ஏன் பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் பிஜேபியோட ஐடியாலஜி நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இந்திய தன்மையோடு இந்தியா இருக்க வேண்டும்னு சொல்லுது. இந்திய தன்மையோடு இந்தியர்கள் இருப்பதற்கு மதமாற்றம் இடையூறாக இருக்கிறது. சீமான் அவர்கள் ஒரு முறை சொன்னார், கிறிஸ்தவம் என்பது யூத கலாச்சாரம், முஸ்லீம் என்பது அரேபிய கலாச்சாரம். இப்பொழுது கிறிஸ்தவ பெருமக்களா இருக்கிறவங்க கிறிஸ்தவ பெருமக்களா இருக்கட்டும், அதுல எந்த இது பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமிய பெருமக்களாகவே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மதம் மாற்றுவதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக நினைக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்திய தன்மைக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து மதமாற்றம் என்கிற பெயர்ல யூத கலாச்சாரத்தையும், மதமாற்றம் என்கிற பெயர்ல அரேபிய கலாச்சாரத்தையும் இங்க பரப்புவதற்கு வழிவகுக்கிறார்கள். இது எல்லா சிவிலைசேஷனல் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற ஒரு பயம் தானே.
அதில் என்ன தப்பு இருக்கு? இந்தியாவுடைய சிவிலைசேஷனுக்கு ஹிந்துன்னு வெள்ளைக்காரன் பேர் வச்சுட்டு போயிட்டான், அதுக்கு நீங்க ரிலீஜியன் பேர் வச்சுட்டு போயிட்டீங்க. அதை பேசினா மதவாதிங்கிறீங்க. அது மதமே இல்லை, அது எப்படி மதவாதியா இருக்க முடியும்? இந்தியாவுடைய அரசியலமைப்பு தன்மை, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு பேர் என்ன? இந்து, அறம், தர்மம். அதெல்லாம் நீங்க மதம் சம்பந்தப்பட்டதை மாத்திட்டீங்க. அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க தயவு செஞ்சு அண்ணல் அம்பேத்கரை படிங்க. இந்திய தன்மைனா என்னன்னு அண்ணல் சொல்றதை போய் பாருங்கன்ற நானு. இதெல்லாம் இந்திய தன்மை. அப்போ இப்போ ஒன்றும் இல்லை மதேஷ், தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் ஒருவேளை தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்களாகவோ எல்லாருமே கிறிஸ்தவர்களாகவோ மாறிவிட்டால் தஞ்சை பெரிய கோயில் செயல்பாட்டில் இருக்குமா? யார் இப்போ மாறினாங்க சார்? யாரோ ஒருத்தர் 2 பேர் மாறுறாங்க சார், இல்லைன்னா 10 பேர் மாறுறாங்க சார். மதேஷ் நான் சொல்றது மதேஷ், நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் இந்த அரசியல் அற்பங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு பிராக்டிகல் நியாயமா தான் கேட்குறேன். உங்களுக்கு 36 வயசு. இந்த 36 வயசுல இதுவரை எத்தனை பேர் உங்களை நோட்டீஸ் கொடுத்து இயேசு அழைக்கிறாருன்னு அழைச்சிருக்காங்க? யாரும் மாற போறது இல்ல. தூக்கி மூஞ்சல் போட்டு போயிடறாங்க, எல்லாம் தூர தூக்கி போட்டு போறாங்க. சரிங்களா சார்? எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க? சார் இங்க பெரும்பான்மை யாருன்னு தெரியும் சார். மதேஷ், இங்க பெரும்பான்மை யாருன்னு தெரியும். சரிங்களா? இங்க பாருங்க மதேஷ், உலகத்துல எங்கெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மட்டுமே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இதே வாதங்கள் தான் பேசப்பட்டது சார். மதமாற்றும் சில குழுக்களால் ஒரு மதத்தையே நாம எதிரியா பாவிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிக்கிறோம். நான் பேசினத ஒரே ஒரு கிறிஸ்தவ சகோதரன், ஒரே ஒரு இஸ்லாமிய சகோதரன் தப்புன்னு சொல்லிட்டோம். இல்ல, அவங்க அச்சப்படுறாங்க. என்கிட்ட எல்லாரும் நீங்க பேசுறாங்க, நீங்க பேசுறத இது பண்ண மாட்டாங்க சார். ஒருத்தர் சொல்லிட்டுங்க, ஒருத்தர் சொல்லிட்டு உங்களுக்கு உன்னிப்பா கேட்பாங்க. உங்க கட்சி மேல ஒரு பயம் இருக்கு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், மதம் மாற்றம் தான் எங்களுக்கு பிரச்சனை. மதம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மதம் மாற்றம் கூட ஏன் பிரச்சனைனா அது இந்திய சிவிலைசேஷனை காலி பண்ணிட்டுங்கிறேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நம்மலாம் பெரும்பான்மை, அதெல்லாம் அப்ப கூட பாருங்க, நீங்க எவ்வளோ நீங்க தேர்ந்த ஒரு பத்திரிகையாளர்ன்றது எப்படி நிரூபிச்சிங்க பாருங்க. நான் கேட்ட கேள்வி, உங்களுடைய இந்த 36 வயதுல எத்தனை முறை இயேசு அழைக்கிறார் என்று உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டேன். அது நிறைய டைம் நடந்திருக்கு உங்களுக்கு, அது நீங்க சொல்லலை. நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க தெளிவா இருக்கீங்க, மாற மாட்டீங்க. ஆனால் உங்களை நோக்கி அந்த தொடர் முயற்சிகள் தேவைதானா? ஒரு கிறிஸ்தவராக வாழ்வதற்கோ தன்னுடைய இறைவனை வழிபடுவதற்கோ அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. ஒரு சிறு குழுக்கள் செய்யும் விஷயத்தை ஒரு பெரும் குழுவே மாறிடும், அலையலையா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையே தப்பு. நீங்க அது ஒரு சிறு துளி தான் சார். உலகத்துல இயேசுபிரான் பிறந்தார். இயேசுபிரான் பிறந்தது யூத சமூகத்துல. இயேசு பிறந்து பல 100 ஆண்டுகள் பிறகு கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம் உருவாக்கப்பட்டது. அந்த கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்புகளை மட்டும் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிற மதம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. கிறிஸ்தவம் என்கிற மதம் எங்கெல்லாம் பரப்பப்பட்டதோ அங்கெல்லாம் நாம பெரும்பான்மையானவர்கள். அங்க ஒரு கல்ச்சர் இருந்திருக்கும்ல, அந்த கல்ச்சர்ல என்ன மாதிரியான டயலாக்லாம் விதைக்கப்பட்டதுன்னு கேட்டா, இப்போ நீங்க பேசுறீங்கல்ல, நாமெல்லாம் பெரும்பான்மை, நாங்கெல்லாம் மாற மாட்டோம், நாங்கெல்லாம் பெரும்பான்மை, நாங்கெல்லாம் மாற மாட்டோம், நாங்கெல்லாம் பெரும்பான்மை, நாங்கெல்லாம் மாற மாட்டோம். கன்னியாகுமரியில எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கெல்லாம் பெரும்பான்மை, நாங்கெல்லாம் மாற மாட்டோம். கேரளாவில் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கெல்லாம் பெரும்பான்மை, நாங்கெல்லாம் மாற மாட்டோம். இது விதைக்கப்படுகிற டைலாக். எப்படி காதுல பூ வைக்கிறத கேனத்தனம்னு சொன்னோமோ, அப்புறம் காது குத்துறது எப்படி கேனத்தனம்னு சொன்னோமோ, பட்டநாமம் போடுறத கேனத்தனம்னு சொன்னோமோ, விபூதி அடிக்க பாக்குறியான்னு கேனத்தனம், இது எல்லாமே இந்து நடைமுறை. பூஜையில அந்த ஒரு காலத்துல எல்லா ஆண்களும் காதுல பூ வைப்பாங்க. நீங்களும் நானும் பிறந்த உடனே முதல் சடங்கு நமக்கு காது குத்துறது தான். இதெல்லாம் ஏமாற்றுவதற்கான ஒரு சொலவடையா நம்மளே அப்படி சொன்னோம். அப்படி நம்மள அறியாம பூ குத்துறது தான். ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வந்துச்சா, விபூதி அடிக்க பார்த்தா நம்ம ஆளுங்களே சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான், ஏன் சொல்ல வைக்கிறான், எதுவுமே தெரியும். 2014 மோடி ஆட்சிக்கு பிறகாக அது பெரிய அளவுக்கு தோத்து போச்சு. அந்த மாதிரி ஒரு செயல்பாடு நடத்திட்டு பாத்தீங்களா, தோத்து போச்சு. அப்ப இந்திய சிவிலைசேஷனை காப்பாத்துறதுக்கு மோடி தேவைப்படுறாரு. காரணம் என்ன? இல்ல அதுக்காக இல்ல, ஒரு அச்சமே உங்க மேல வந்து. நான் என்ன கேக்குறேன் சார், அது யாரை பாதிக்கும் தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம கிறிஸ்துவர்களையும் முஸ்லிமையும் பாதிச்சிரும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அந்த குழு வெளியேறிட்டாங்க. இப்போ ஹஜ் பயணத்திற்கான மானியத்தை அதிகப்படுத்தியவர் மோடி. 2014க்கு முன்னாடி போன ஹஜ் பயணிகளோட விட இப்போ போறவங்க 3 மடங்கு ஜாஸ்தி. பெண்கள் ஹஜ் பயணம் அனுமதித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஹஜ்ஜுக்கு தங்குற இடம் அனுமதித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹஜ் குழு இருக்குல்ல அங்க மெக்கா மதினா, அவங்க ஒரு நாடு எந்தெந்த நாடெல்லாம் ஹஜ் பயணத்திற்கான ஹேசல் ஃப்ரீ பயணத்தை சாத்தியப்படுத்தியிருக்குன்னு சொல்லி நாடுகளுடைய பட்டியல்லாம் வெளியிடுது மதேஷ். இந்தந்த நாடுகள்லாம் ஹஜ் பயணத்திற்கான
பயணத்தை ரொம்ப சூப்பராக அவங்க அந்த நாடு வந்து கரெக்டாக கேர் பண்ணி அங்கிறது ஒரு மெடிக்கல் டீமை போட்டு எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஹஜ் பயணிகளுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் பட்டியல் போடும். அந்த ஹஜ் நிர்வாகம் தொடர்ந்து 3 வருஷமாக இந்தியா தான் நம்பர் 1. தொடர்ந்து 3 வருஷமா தெரியுமா? இஸ்லாமிய நாடுகள் கூட நம்பர் 1ல் வரல, நாம தான் நம்பர் 1. அப்போது இஸ்லாமிய வெறுப்பு இருந்தால் மோடி ஏன் அதை பண்ண போகிறாரு? எங்களுக்கு என்ன தெரியுங்களா, மதமாற்றம் அதிகமாக நடக்கக்கூடாது. ஏன்னா இந்திய தத்துவம் பாதிக்கப்படும். நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோமே. நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத்ஜி என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் தான். ஒரு கிறிஸ்தவர் சொல்லுவாராத, ஒரு இஸ்லாமியர் சொல்லுவாராத. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கு இன்னொன்னு சொல்றாங்களே, மோகன் பகவத் உட்பட எல்லாருமே சொல்றது இந்தியாவை எப்படியாவது இந்துக்கள் நாடா மாத்திரணும். எப்பயாவது சொல்லுங்க ஒரு தடவை. பலமுறை இந்த ஸ்டேட்மெண்ட், இது மோகன் பகவத்ஜி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் ரெக்கார்டிக்கலா இருக்கு. நீங்க சொல்றது எங்கேயாவது காட்டுங்க. அவர் ஸ்பீச் எல்லாமே ரெக்கார்டு. அவர் பேசுற எல்லா ஆர்எஸ்எஸ்ஸின் ஒற்றை இலக்கு அதுதான், இது இந்து ராஷ்டிராவை மாத்தணும்னு ஒரு திட்டம் இருக்குல்ல. ஏங்க எங்களுடைய இந்து ராஷ்டிராவுடைய அர்த்தமே என்னங்க? இங்க இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுமே இந்துக்கள் தான் சொல்றமே. நீங்க பாருங்க சூப்பரா இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஒரு 6 முதல்ல அவங்க முஸ்லிமாவே அவங்கள பாவிக்கிறாங்க. நம்ம ஒரு 6 வருஷமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே மனசார சொல்றேன், மனசுல இருந்து சொல்றேன். இன்னைக்கு தான் ரொம்ப மீனிங்ஃபுல் இன்டர்வியூவா நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. சீரியஸ்லி இந்தியன் முஸ்லீம்னு ஒரு கான்செப்ட் நாங்கள் சொல்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் வேறு, இந்தியன் முஸ்லீம் வேறு. இந்தியன் முஸ்லீம் அப்படிங்கிறவன் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு படி மேலேங்கிறோம். எப்படி சொல்கிறேன் கேளுங்க. முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற அந்த ரிலீஜனில் இருக்கிற அந்த பிற்போக்குத்தனங்களை எல்லாம் கடந்த ஒரு நிலையில் இந்தியன் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இங்கே சூஃபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இஸ்லாமில் இருக்கிற எல்லா சேலஞ்சஸுக்கும் எங்கே ரெமெடின்னு பார்த்தா சூஃபியில் தான் ரெமெடி. இப்போ தர்கா வழிபாடெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் எத்தனை தர்கா இருக்குது. இந்த தர்காவெல்லாம் அரபில் ஒத்துப்பாங்கன்றீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அல்லாஹ் மட்டுமே வணக்கத்துக்குரியவர். இப்போது இவர் விசிகா வன்னியரசு வந்து வந்தே மாதரம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர் வந்து வஹாபி முஸ்லீம்ஸை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அவங்களுடைய பர்பஸ் என்னென்னா எல்லா முஸ்லீம்ஸும் வஹாபியாக மாறிடணும், எல்லா முஸ்லீமும் பாஷாவை ஃபாலோ பண்ணணும். அதான் வன்னியரசு அவருடைய நோக்கம். அது ஏன் அவர் சொல்கிறாருன்னா வந்தே மாதரம் அப்படின்னா பாரத தாயை வணங்குகிறேன்னு அர்த்தம். இஸ்லாமியர்களுடைய கருத்துப்படி அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, பாரத மாதாவை வணங்கக்கூடாது, தேசத்தை வணங்கிடக்கூடாது. ஆனால் அப்துல் கலாம் என்ன பண்ணார்? இந்த தேசத்தில் மிகப்பெரிய இஸ்லாமியத்தில் மிகப்பெரிய ஆளுங்க, இஸ்லாமியர்களாக இருந்து மிகப்பெரிய மக்கள் தலைவர்களாக இருந்த எல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த தேசத்தை வணங்கினாங்க. அப்போது இதுதான் இந்தியன் முஸ்லீம். நீங்கள் ஒரு குப்பை கொட்டுற இடத்துல குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு சொந்தமான இடம். நீங்கள் அந்த குப்பையை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மெக்கா மதினா படத்தையும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துடைய படத்தையும் ஒரு புள்ளையரோட படத்தையும் வரைஞ்சி வைப்பீங்க. இங்கே குப்பை கொட்டாதீர்கள்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த 3 தெய்வங்களுடைய படமும் இருக்கும்போது யாரும் குப்பை கொட்ட மாட்டாங்க அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை. குப்பையும் கொட்ட மாட்டாங்க. இது நீங்கள் பாகிஸ்தானில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஜெயில் தரல. ஏடா குப்பை கொட்டுற இடத்துல நீ மெக்கா மதினா வரைஞ்சி வைப்பியான்னு கேட்டு உங்களை 10 வருஷம் ஜெயிலில் போட்டுருவான் பாகிஸ்தானில். ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அதுதான் சூஃபி, அதான் இந்தியன் முஸ்லீம். இந்திய இஸ்லாமுங்கிறதே தனித்துவமானதுங்கிற நான். உங்களுக்கு இந்தியா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் கொண்டாடுறேன். நீங்கள் கிறிஸ்தவ பெருமக்களில் வாங்க. நீங்கள் நான் கேட்டேன்ல 36 வயசுல வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பேர் நோட்டீஸ் கொடுத்து இயேசு அழைக்கிறாருன்னு கேட்டாங்கன்னு. இன்னிலேருந்து இன்னும் நீங்கள் வாழ போகிற ஒரு 70 வருடத்துக்கு மேலே 100 வயசுக்கு மேலே நல்லா இருப்பீங்க, வாழ்த்துறேன். இன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. உங்களை மதமாற்ற நோட்டீஸ் கொடுத்து இயேசு அழைக்கிறாருன்னு கூப்பிட்றவர்கிட்ட பேசி பாருங்க. முந்தா நாள் மதம் மாறினவனா இருப்பான், 1 வருஷத்துக்கு முன்னாடி மதம் மாறினவனா இருப்பான், 2 வருஷத்துக்கு முன்னாடி முருகனுக்கு காவடி எடுத்துட்டு அம்மனுக்கு அளவு குத்துனவனா இருப்பான். பான் கிறிஸ்டின் நோட்டீஸ் கொடுக்க மாட்டான். ஓகே, பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவனா பிறந்தவன் இருக்கான்ல, ஏசு அழைக்கிறார் என் கட்சிக்கு வந்துரு சொல்ல மாட்டான். நான் என்ன சொல்கிறேன், அந்த பான் கிறிஸ்டின் எனக்கு ஓட்டு போட்டோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், எனக்கு ஓட்டு போட வேணாம் சாமி, நோட்டீஸ் கொடுக்காத, நான் எடுத்து வந்தான். மத மாற்றம் ஆபத்தானது, அது நம்முடைய இந்திய தன்மையை அழிக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. இப்போது உலகத்தில் பல நாடுகள் இப்படி தான் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிச்சு. இப்போ கேரளாவில் எல்லா இந்துக்கள் தானே இருந்திருப்பாங்க. இப்போ கேரளாவில் எல்லாமே நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. தமிழகம் ஒரு வேளை கேரளா மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
கேரளாவை விட அதிகமாக, அதாவது எல்லாமே கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ மாறிட்டாங்க. தஞ்சை பெரிய கோயில் வழிபாட்டு கூடமாக இருக்காது. அது என்ன ஒரு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பிரமிடுகள் போய் பார்க்குறீங்க. பிரமிடுகளை வழிபாட்டு தலங்களாக தன்னுடைய முன்னோர்களுடைய சமாதிகளாக பாவித்த மக்கள் அன்றைக்கி அங்கே இல்லை. இஸ்லாமியர்களாக எல்லாம் மாறிட்டாங்க. அந்த கல்ச்சர் என்னன்னே நமக்கு இப்போ தெரில. ஏன் அந்த பிரமிடை கட்டி வச்சான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி இந்த கோவிலில் ஏன் கட்டி வச்சா நமக்கு தெரியுது. அந்த கோவிலில் ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா, இப்போ நம்ம எங்கள் திருக்கோவிலூர் பக்கத்தில் ஆதி திருவரங்கன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய நெற்களஞ்சியம் இருக்குது. அந்த ஊர் பகுதிகளில் எங்கெல்லாம் பஞ்சம் வந்துச்சுனாலும் அந்த அந்த நெற்களஞ்சியத்தை ஓப்பன் பண்ணால் போதும். அவ்வளோ பெரிய நெற்களஞ்சியம், 3 மாடி 4 மாடி பில்டிங் மாதிரி. நம்ம அந்த உங்களுடைய ஆதன் பில்டிங்கை விட பெருசாக இருக்குது நெற்களஞ்சியம், ஒரு நெற்களஞ்சியம். இப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மதம் மாறிட்டா அந்த கோயிலும் இருக்காது, நெற்களஞ்சியமும் இருக்காது. இது வெறும் எங்களுடைய வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது எங்களுடைய பண்பாட்டு சம்பந்தப்பட்ட கலாச்சார அழிப்பு மற்ற மாநிலங்கள்ல அழிச்ச மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. நம்ம எல்லாம் கலாச்சாரத்தோடு தினமும் காலையில எந்திரிச்சா இரவு வரைக்கும் நம்ம மற்ற கலாச்சாரத்தோட மாநிலங்களில் கலாச்சார அழிப்பு நடந்ததுன்னா எதை அடிப்படையில் சொல்றீங்க? மற்ற மாநிலங்கள் நீங்க கேரளா மாறின மாதிரி எல்லாம் நம்மளது மாறிடும் எல்லாம் நம்ம சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் விட்டுருவாங்களா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாங்களா? நான் சும்மா அப்படி எல்லாம் பெரிய அச்சமெல்லாம் சொல்ல வேண்டாம். ஐயோ சரிங்களா மாதேஷ், நல்லா ஐயோ மாதேஷ், நீங்க இப்ப நீங்க மனசுல இருந்தா பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஏதோ மதமாற்றம் நடப்பதை வைத்து அச்சமூட்டி இந்துக்கள் வாக்கை ஒருங்கிணைக்கிறதுக்காக பேசுறதா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கல. அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு இல்ல. ஏன்னா நான் நினைக்கல. உங்களுடைய அரசியல் பாஷை வேகமா மதமாற்றம் எல்லாம் நடந்துராது இந்த நாட்டுல. உங்களுடைய அரசியல் பாஷைக்கே நான் வரேன். ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுவே வாஸ்தவம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இங்க இருக்கிற இந்துக்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லையே. கோயில் அடிச்சா கூட இங்க இருக்கிற இந்துக்கள் கண்டுக்கிறது இல்லையா? தமிழகத்துல ஒரு 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 சமூகம் தன்னுடைய வழிபாட்டு நிலையத்தை அழிக்கும் போது, இல்லை தன்னுடைய தர்மத்தை அழிக்கிறேன்னு சொல்லும் போது, இங்கே இப்போ நான் சொல்கிற வார்த்தையை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன, நான் ஒரு வார்த்தைக்காக தான் சொல்கிறேன். தமிழகத்தில் யாராவது இஸ்லாத்தை வேறு இருப்போன்னு பேச முடியுமா? கிறிஸ்தவத்தை வேறு இருப்போன்னு பேச முடியுமா? ஆனால் இங்கே சனாதன தர்மத்தை வேறு இருப்போன்னு பேச முடியுது. இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு அந்த ஃபீலிங் கிடையாது. ஓப்பனாக சொல்ல, இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு சொரணை கிடையாது. இதை வச்சு நான் ஒரு ஹிந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி ஜெயிக்கணும் அந்த எண்ணம் இல்லை. நான் சொல்றது இது தேசிய அபாயம். இந்தியாவினுடைய தனித்தன்மை பாதிக்கப்படும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. எத்தியோப்பியாவில் மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கு. நம்ம மகாபலிபுரம் கற்கோவில்கள் மாதிரி மலையை கொடைஞ்சி உருவான கல்லால் செய்யப்பட்ட சர்ச்சஸ் இருக்கு. உலகத்தினுடைய பழமையான அந்த கற்கோவில்கள் அங்கே இருக்கிறதுனால அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரின்னு ஒரு தியரி இருக்கு. மனித குலம் ஆப்பிரிக்காவில இருந்து தான் உருவாகி உலகம் முழுசும் பரவுச்சுன்னு சொல்லி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் நம்புறாங்க. எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசுறாரு. இங்க எப்படி மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கிறதோ அதே போல எங்களுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கற்களால் கட்டப்பட்ட பழங்கால கோவில்கள் இருக்கிறது. இங்க இருக்கிற மோனோலித்திக் சர்ச்சஸ் எவ்வளவு பழமையானவையோ அதை போன்று பழமையானவை எங்களுடைய தமிழக கோவில்கள்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆந்த்ரோபாலஜிஸ்டும் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை கான்டெம்பரரி தியரியா ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் மனித குலம் தோன்றிருக்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் தோன்றிருக்கலாம்னு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ என்னுடைய பெருமையை, என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய பழமையை நீங்க எதை வச்சு முடிவு பண்றீங்க? கோயில்களை வச்சு முடிவு பண்றீங்க. அதனால தான் நாங்கள் கோயில்களை பாதுகாக்கணுங்கிறோம், மதத்துக்காக கிடையாது. ஏன்னா இது மதமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மதேஷ், நான் என்ன சொல்றேன், நான் அடுத்து வந்துடுறேன். இதை வச்சு ஓட்டு வரட்டும் வராமல் போடணும். நாங்க நினைக்கிறத பேசிட்டு எனக்கு அந்த சந்தோஷம். இன்னைக்கு தேசியமோ தமிழ் தேசியமோ திராவிடமோ எதுவுமே இல்லாமல் வாக்கு செலுத்தி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குல்ல, அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்கல்ல, இதையெல்லாம் எதையுமே வியூ பண்ணலையே. இந்த கூட்டத்துக்கு மத்தியில இந்த ஒரு விழிப்புணர்வை எப்படி உங்களால் உருவாக்கி விட முடியும்? கஷ்டம் தான். இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, இதெல்லாம் உட்காந்து கேட்பாங்க, இன்டெலெக்சுவல்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா. சரிங்களா? ஆனா நீங்க இந்த ஒரு பேட்டியில சொல்றீங்க, நீங்க தேசிய பார்வை தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அதிகம்ன்றீங்க. எனக்கு அது விளங்கவே இல்லை. ஏன்னா இவங்க எந்த பார்வையும் இல்லாம தானே ஓட்ட போட்டாங்க. இவங்க கிட்ட போய் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது இந்த வீடியோ போட்டனாவே 10,000 பேர் தான் பார்ப்பான். நான் இதை அப்படியே ஒளிபரப்புறேன். மதேஷ், நான் என்ன சொல்றேன், நான் தான் சொல்றேன், திமுகவும் டிவிகேவும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை ஏமாற்றினால் போதுமானது. இந்த எலெக்ஷன் நான் பார்த்த வரைக்கும் ஜாலியாக ஓட்டு போட்டிருக்காங்க. பிக் பாஸில் ஓவியாவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல், பெருசாக யோசிக்காமல் போட்டிருக்காங்க. பட் என்னென்னா, இதையும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது மக்களுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் வரவேற்கணும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா,
இந்த யூனிவர்ஸ், இந்த நேச்சர் ஏதோ ஒரு விதத்தில் தமிழகத்தை காப்பாத்திருச்சு. ஏன்னா திமுக 2வது முறை ஆட்சியில் தொடர்ந்தால் அது எவ்வளவு கோரமாக இருக்கும் என்பதை தமிழகம் இதுவரை சந்தித்ததே கிடையாது. தமிழக மக்கள் அதற்கு அனுமதித்ததே கிடையாது. அதிலிருந்து தமிழகம் தப்பித்ததாக நான் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்பது நியாயமான கேள்வி. இப்போ நாம ஒவ்வொரு விஷயம், இப்போ ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு ஒரு விஷயம் ஷார்ட்டா நம்ம முடியுங்க. கல்பாக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். ம். அது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜை அச்சீவ் பண்ணிடுச்சு. செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்த 500 வருஷத்துக்கு இந்தியாவுடைய பவர் ஜென்ரேஷனை இந்தியாவே தயாரிச்சுக்கலாம். வெளில இருந்து எதுவுமே தேவையில்லை. இதை எத்தனை ரீல்ஸ் போட்டு நான் புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு சினிமா பஞ்ச் டைலாக்கு யாரோ ஒருத்தர் சாதாரணமாக பேசிட்டு போயிட முடியும். அதோடைய ரீச் பெருசு. புரியுதுங்களா? கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிக்க முடியும்? எங்களுக்கு தான் தெரியும். இல்ல, அடுத்த கட்டமா திமுகவும் அதிமுகவும் கூட வலைதளங்கள்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு நீங்க பண்ணிட்டாங்க. வலைதளங்கள்ல எப்படி ஹேண்டில் பண்ணா அதுல நாங்க கிங்கு. ஆ. நாங்க அதுல இல்ல, சோஷியல் நீங்க மீடியாவில் இதுல எதுலயுமே நீங்க இல்ல சோஷியல் சார். மீடியாவில் நீங்க இதுல எதுலயுமே இல்ல. சார் சோஷியல் மீடியாவில் பிஜேபி தான் சார் ஸ்ட்ராங்கு. ம். உங்களுக்கெல்லாம் ரூட் வேணும், எங்களுக்கெல்லாம் யாருமே தேவையில்லை. நாங்கள் தான் கிங்கு, நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற பொருள் இருக்குல்ல, வள்ளலார் சொல்கிறாருல்ல, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. சோஷியல் மீடியான்றது ஒரு மீடியம் சார். அதில் எதை கொடுக்குறோன்றதான விஷயம். நீங்கள் ரொம்ப சினிமா கவர்ச்சி அட்ராக்டிவாக கொடுக்கும்போது அந்த கவர்ச்சி முன்னாடி நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சா தான் புரியும், கேட்கணும். எங்களுக்கு எங்கள் ஐடியாலஜி தான் தெரியும், அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. சரி, பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க கேட்குறாங்களான்ட்டு. ரூட்டை மாற்றுகிறாரா அண்ணாமலை? வேண்டா, தேசியம் வேண்டா, இனி தமிழர் நிலம், மக்கள் பிரச்சனை, அதை நோக்கி ஒரு தனி கட்சி, ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சியை உருவாக்கலாம்னு நினைக்கிறதா சொல்றாங்க. யார் சொல்றாங்க? செய்திகள் அவர் தான் சொன்னாரா உங்கள்கிட்ட? அண்ணாமலை இன்னும் வெளிப்படையா சொல்லல, அது நடக்க போகுது, அவரும் ஒரு தனி கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு யார் சொல்றா? வர செய்திகளை வைத்து தான் சார். நான் ஒரு செய்தியாளர், எனக்கு வர தகவல்களை வைத்து நான் கேள்வி வைக்கிறேன். யூகம் தானே சார்? யூகம் தானே. தேசியம், பிஜேபி இந்த மாதிரி அரசியலெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இனி ஒரு தனி அரசியலை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஏதோ ஒரு பேட்டியில், நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன், அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையோ அதற்கான எண்ணமோ எனக்கு ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கிற ஒரு மனிதனை பார்த்து தான் எனக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது, அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து அரசியலுக்கு வந்த ஒருவர் அவர்கிட்ட இருந்து ஏன் போக போறாரு? மோடி லாயலிஸ்ட், மோடியை அபிமானியா பார்த்து மோடியை நேசித்து வந்தவர் தான் ரைட்டு. அவரை மோடியை எங்கேயும் எதிர்க்காமல் தான் அரசியல் செய்ய போறாரு. அப்படி ஒரு ரூட்டை கூட போகலாம்ல. எப்படி சொல்றீங்க? பிஜேபியில் இருந்தா மட்டும்தான் அவர் மோடிக்கு உண்மையானவர்னு சொல்ல முடியுமா என்ன? நான் என்ன சொல்றேங்க, அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்றதே ஒரு யூகம் தான். அதுக்குள்ள நீங்க விட்டா இதெல்லாம் கொடி கிடிலாம் டிசைன் பண்ணி இந்த ஏஐல டிசைன்ஸ் வருது, அது மாதிரி போட்டு விட்டுருக்கீங்க போல. வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. இந்த இவர் சீமான் சொல்லுவார்ல, வாய்ப்பு இல்லை ராசா, அது மாதிரி வாய்ப்பு இல்லை. பிஜேபி என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? பிஜேபியோடைய அமைதி தான் ஏதோ ஒன்று இருக்கு. ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகாக எல்லாருமே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க ரைட்டு, நீங்க எந்திரிக்க முடியாத சரிவை தான் சந்திச்சிருக்கீங்க ரைட்டு. அப்ப திமுக தோத்துட்டாரு பாவம். சேகர் பாபு மூஞ்ச பார்க்கவே முடியல. நீங்க மயான அமைதியில இருக்கீங்க. அதான் நீங்க சேகர் பாபு அவருடைய முகத்தை பத்தி நான் பார்த்துட்டேன் சார். அந்த போட்டோ வச்சுக்கோங்க. பிஜேபி லீடர்ஸ் ஒரு மூஞ்சி அது ஈக்குவலா சோகமா இல்லையே, காணுமே. பிஜேபி எங்க இருக்குன்னு தெரியலையே. இது ஈக்குவலா ஒரு சோகமான இல்ல சார். நீங்க சோகம் ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்க வெற்றியே பார்க்காதவர்கள் பெருசா, சரிங்களா? தமிழ்நாட்டுல வெற்றியே பார்க்காதவங்க. அவங்களுக்கு தோல்வி திடீர்னு வந்ததும் கொஞ்சம் வருத்தத்துக்கு வேதனைக்கு போயிட்டாங்க. எதிர்பார்க்காத தோல்வி அது. அதாங்க சொல்றேன். அது முடிஞ்சு போன வயதான கிழவன் சரி படுக்கையில படுக்க வச்சிட்டாங்க. நாங்க குழந்தை ஒரு 10-15 ஒரு 25 வயசு பையனை பார்த்து உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னா ஆகும். கல்யாணம்னா பிஜேபி புது குழந்தையா நான் தமிழ்நாட்டுல? ஆமா, அதான் சொல்றீங்களே. அப்புறம் இல்ல, இந்த குழந்தை என்னைக்கும் எந்திரிச்சு நின்னுதான் நாங்க பார்த்ததே இல்லை சார். பாப்பீங்க ஏங்க, என்னங்க குழந்தைன்னா அப்படிதாங்க தவழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் ஏஞ்சி நிற்கும். அது குழந்தையாவே இருக்கு எப்பவுமே. எது? பிஜேபி குழந்தை தானே. திமுக மாதிரி கிழமை இல்லைல்ல, அதை ஒத்துக்கிறீங்கல்ல. என்னைக்கும் குழந்தை வரும்.
வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மதேஷ், போயிடுச்சு மதேஷ். பிஜேபியின் இந்த தோல்விக்கு யார் பொறுப்புன்னு நான் கேட்கிறேன். எல்லாரும் தான் பொறுப்பு. அது எப்படி என்ன இவங்க பிஜேபியில் இருக்க எல்லாரும் தான் பொறுப்பு. பிஜேபியில் இருக்க எல்லாரும் தான் பொறுப்பு. தலைமை எல்லாம் பொறுப்பு இல்லையா? எல்லாரும் தான் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே பொறுப்பு. மீண்டு வருமா பிஜேபி? இப்ப மீண்டு வருமான்னு கேக்குற அளவுக்கு என்ன இப்ப நாங்க போயிட்டோம். அதானே. ஏங்க நாங்க நினைச்சது நடந்து போச்சு. எது? ஏங்க 4ல இருந்து 1 பாருங்க, ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா முடியும். உலகம் ஒரு நீங்க நினைச்சது எது? இப்ப நாங்க திமுக தோற்கணும்ன்றது. ஆமா. அடுத்தவங்க வெற்றியை நீங்க ஏங்க எடுத்து கொண்டாடுறீங்க? மக்கள் அப்பதானே நல்லா இருக்க முடியும். எது? மக்களுடைய வெற்றி இல்ல சார், மத்தவங்க இதுக்கு வந்து நீங்க இன்சில் வச்சுக்காதீங்க. நீங்க சாமி கதையெல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல சார், மதேஷ் எங்களால நடக்கல சார். ஆனா நாங்க ஆசைப்படுறோம். ரைட் சார், வேறொரு குழந்தைக்கு உங்க இன்சியல வைக்காதீங்கன்ற. நாங்க என்ன திமுகவா விசிகாவா இல்ல மாதேஷா அடுத்தவங்க புள்ளிக்கு தான் இன்சியல போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. இப்ப போட்டுக்கிட்டீங்களே. நான் தான் சொல்றேன், எங்களால நடக்கல, நாங்க நினைச்சது நடந்துருச்சு. எங்களால நடக்கல, ஆனா நாங்க நினைச்சது நடந்துருச்சு. நாங்க எதுக்காக இந்த கூட்டணி அமைச்சோமோ, நாங்க எதுக்காக இவ்வளவு தியாகங்களை செய்தோமோ, எந்த பர்பஸ், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும். ஆனா நீங்க காணாம போயிட்டீங்களே, அதையும் சொல்லுங்க. காணாமனா அதான் நான் சொன்னேன், நாங்க அதிகபட்சமா ஜெயிச்சிருந்தா இது இந்த தேர்தல்ல அதிகபட்சமான வெற்றி என்ன? நீங்க தான் நாட்டை பிடிக்கிறோம் 26ல பாருங்கன்னு என் பேட்டியில ஒரு 15 பேட்டியில சொல்லியிருந்தீங்களே சார். ஐயோ, நீங்க கூட தான் மதேஷ் திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கும் பாருங்கன்னு என்கிட்ட 10,000 ரூபாய் பெட்டு கட்டினீங்க. சொல்லட்டுமா ஓப்பனா? அம்மா அதை பாருங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க? நீங்க உங்களோடவா எங்களுக்கு அசிங்கம், உங்களோடவா எங்களுக்கு கேவலம், உங்களோடவா எங்களுக்கு தோல்வி. பார்ப்போம், உன் தோல்வி பெருசா என் தோல்வி பெருசா, தோல்வி போட்டு போவாங்க. மக்கள்கிட்ட நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.